கசின்ஸ், நான் உங்கள் மேயா பேசுகிறேன்டா. இன்றைக்கி நம்ம ரெஃபர்ஸ்டனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்னும் 2 பார்ட்டோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டோரி கொஞ்சம் லாங்காகவே போய்கிட்டு இருக்குது. நான் சூன் முடிச்சிருவேன்டா. ஓகேங்களா? தென் நிறைய பேர் என்னென்னமோ சஜஷன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனை நான் பார்த்தேன் பார்ட் 2 வீடியோவில். ஐ திங்க் நான் ஸ்டோரி போகிற போக்கிலே போகிறேன். உங்களை கண்டிப்பாக நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் டேம் ஷுர் நல்லா இருக்கும். நம்பி பார்க்கலாம். அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். சரி, ஓகேடா. லாஸ்ட் பார்ட்டை நான் இதோட முடிச்சிருப்பேன்னா, தயாங்க்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். நீங்களும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட சீக்ரெட்டான ரூமுக்கு வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபோட்டோவை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பான். நீ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு. ஸோ நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பான். இப்போ வாங்கடா அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ தயாங்னா அப்படியே உங்கள் ஃபோட்டோ பார்த்து சிரிக்கிறா. என்னடி அவனை நீ லவ் பண்ணுறியா? இல்லை, எனக்கு புரியல. அப்படின்னா அப்போ என்ன பார்த்தா என்னடி தெரியுது உனக்கு? முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா பையன்? பின்னாடி 3 வருஷமா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தாண்டி. நீ சிரிச்சா சிரிப்பா, நீ அழுதா அழுவ, நீ கோவப்பட்டா கோவப்படுவேண்டி. அப்படியா நான் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்டி நான். ஆனா இப்போ எங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இவனை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதையாங்க பற்றி யோசிக்கல. எனிவேஸ் நீ அவனை லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது என்னமோ என்னை மட்டும் தான்டி. என்னை மட்டும் தான். அது நிச்சயம் நடக்கதான் போகுது. என்ன பண்ணுறது? என் தம்பியா போயிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவன் யார் ரத்தம் கிடையாதே. என் கூட பிறந்தவன அவனை கொல்றதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும்? என்ன தயம், அவனை நீ கொல்லலாம். பிகாஸ் அவனோட ஓன் பிளட் இல்லைல்ல. என்னதான் இருந்தாலும் அவன் ஸ்டெப் மதரோட பையன் தானே. அப்போ சரி, இப்போ சரி. அவனுக்கு எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பெருசாக வந்துருச்சு. அது ஓ மூலமா. ஐயன் நார்மலாக அவன் எந்த பொருள் கேட்டிருந்தாலும் நான் விட்டு கொடுத்துருப்பேன். அவன் ஒன்றா கேட்டுட்டான். என்னோடது வாயன், கண்டிப்பாக அவனுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நடக்க போகிறதெல்லாம் இப்போ நடி போகிற உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேண்டி. எனக்கு வேணும்னா எத்தனை பேரை வேணா கொல்லுவேன். இது ஒன்று புதுசு இல்லை வாயன். உனக்காக கிட்டத்தட்ட 100 கொலைக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மர்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன, என்னோட தம்பி அவ்வளோதான் 100ல் ஒன்றா இருந்துட்டு போகிறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் லைட்டாக வலிக்கும் அவனை கொல்றப்ப. எப்பவுமே அண்ணா அண்ணா அண்ணான்னு சுற்றிட்டு இருப்பான். ஆனால் அவனை கொல்ல போகிறேன். கொஞ்சம் பையனாக தான் இருக்குது. பட் நீ எனக்கு கிடைப்பல்ல, அது போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ்னா அவன் அப்படி உங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கையெல்லாம் அப்படி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் என்ன சொல்கிறதுனா, அங்கே இருக்க திங்ஸ்லாம் உடைக்கிறப்ப அவனோட கிளாஸ் பீஸ் வந்து அவனோட கையை குத்தி கிழிச்சிருக்கும். ஸோ அவன் அப்படியே பிளட்டை பார்த்துட்டு, இது உனக்கான ரத்தம்டி, நீ என்னை ஏமாத்தினல்ல, அந்த கோபத்தால் வந்த ரத்தம்டி. 3 வருஷமாக லவ் பண்ணுறேன். ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடடி, ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிட அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை எப்போ மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். சரி, ஓகேடா. நீங்கள் தயாங்க எப்படி மீட் பண்ணியிருப்பீங்க? சாரி, தயாங்க உங்களை எப்படி மீட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஏர்போர்ட் தான். ஸோ அந்த இடத்துல தயாங்கண்ணா செம்ம கடுப்பாக்கிட்டு அப்படியே அவனோட பேர்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கான். மனசில் என்ன நினச்சிட்ருக்கா? ஒரு வேலையை பார்த்தா ஒழுங்காக செய்ய மாட்டியா? இல்லை சார், அது திடீர்னு ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு சார். என்ன ட்ரிப் கேன்சல் ஆச்சு, மயிர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உனக்கு என்ன பண்ணிட்டு பாரு அப்படின்னு தவங்க கத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ நீங்கண்ணா ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு தவங்க இடிச்சிருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு இப்போ ஃப்ளைட்டு. நீங்கண்ணா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. தவங்க அந்த கடுப்புக்கு உங்களை திட்டுற மாதிரி வந்திருப்பான். இப்போ அப்படியே உங்களை தான் பார்க்குறான். ஸோ நீங்கள் பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவனுக்கு உங்களை பார்க்குறப்ப அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது. அவனை கீழே குடிஞ்சு உங்களுக்கு திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். பட் நீங்கள் அவனை கண்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப சாரி சார், நான் வேணுட்டு எதுவும் பண்ணல சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார்.
இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே யூ கேரி ஆன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆஃப்டர் நீங்கள் அப்படியே அந்த இடத்துலேருந்து போகிறீங்க. அவன் டேர்ன் பண்ணி அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு இப்போ அவளை பார்த்துட்ருக்கேன். அழகாக இருக்கால இத்தாயம். என்ன ஆச்சு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகாக தான் இருக்கா. பொண்ணுங்கிட்ட அப்படி பேச மாட்டியாடா? அவனை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனோட பிஏ அங்கே வந்திருப்பாங்க. சார் என்ன சார் நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம். ஓகே பாரு, லாஸ்ட் டைமாக இருக்கட்டும், இனிமேல் எதனா மீட்டிங் கேன்சல் ஆச்சு உன்னோட வேலை போயிடும். யா ஓகே சார், இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு அவன் பிஏவே சொல்கிறான். ஆஃப்டர்வர்ஸ் தாயம் அப்படியே அவன் காரில் தான் வந்துட்டு இருக்கான். அப்படியே அவன் காரில் வரப்ப அவங்க இடிச்சதை நினச்சி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறான்ட்டு அவனுக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரியே இருக்கான். அப்போ பிஏ வந்துட்டு, சார் எனிதிங் ப்ராப்ளம்? நத்திங். உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், நீங்கள் கோவமாக இருக்கீங்களா? இல்லை என் வீட்டுக்கு வண்டி விடு. சார் எங்கே சார்? அவங்க அப்பா வீடா இல்லை உங்கள் ஓன் ஹவுஸா? என்னோடய ஓன் ஹவுஸ்க்கு வீடு அப்படின்னு தாங்க சொல்கிறான். ஆஃப்டர்வர்ஸ் தாயம் இப்போ அவனோட வீட்டுக்கு தான் வரான். ஸோ வரப்பால மெய்ட்ஸ்லாம் அவனை பார்த்தோன்னே தலைக்கின குனிகிறது. ஸோ அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தாயம் ஸ்ட்ரைட்டாக அவனோட சீக்ரெட் ரூம் தான் வரான். ஸோ அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது. அது தயாங்கோட ஓன் மாம். ஸோ அப்படியே அவன் பார்க்குறான். வா எப்படி இருக்கீங்க? வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இந்த ரூம் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் பையனுக்கு ஏகப்பட்ட வேலை. இப்போ கேஜே குரூப்பில் சிஓ ஆகிட்டான்ல. ஸோ அப்பாவுக்கு ஹெல்த் சரியில்லை, எல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஐ திங்க் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்மா. அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. என்கிட்ட சின்ன வயசில் சொல்லுவீங்களா, ஐயோ அம்மா போனதுக்கப்புறம் என்ன மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடப்பாடா, உன்னை நல்லா பார்த்துப்பா, உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷத்தெல்லாம் உன் திருப்பி கொடுப்பாடா அப்படி நீங்கள் நிறைய வாட்டி என்ன சொல்லிட்டே இருப்பீங்களாம்மா. அதே மாதிரி ஒரு பொண்ணை இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். அப்பாவுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருந்தாம்மா. அவங்க பேச்செல்லாம் அப்படியே உங்களை மாதிரியே இருந்துச்சுமா. ஒரு நிமிஷத்துல நீங்க தான் மறுபடியும் வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் தெரியுமா. ஒரு செகண்ட்ல என் அம்மா வந்துட்டாங்களா என்கிட்ட திரும்பி, அவங்க சொன்ன ப்ராமிஸை காப்பாத்திட்டாங்களா, நான் அகேன் உன் லைஃப்ல வருவ தாயம் அப்படின்னு சொன்னதை காப்பாத்திட்டாங்களோன்னு நினைச்சம்மா. ரொம்ப அழகா இருந்தா, ரொம்பவே அழகா இருந்தா. எனக்கு அவளை அகேன் மீட் பண்ணணும் ஆசையா இருக்குமா. தெரியல அவளை காதலிக்கிறேனா எனக்கு புரியல. ஆனா அவ என்னை பார்த்த விதம், என்கிட்ட பேசினப்ப அவ்வளோ அழகா இருந்தாம்மா, அவ்வளோ அழகா இருந்தா. பேர் கூட எனக்கு தெரியலம்மா, தெரியல. ஆனா கண்டுபிடிப்பேன். அவ எங்க இருந்தாலும் சரி, இந்த தாயம் அவளை கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க அம்மா ஃபோட்டோ பற்றி பேசிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் அப்படி தான் அன்றைக்கிட்டே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ தாயம் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். ஸோ செம்ம டைம் ஆயிடுச்சு. அப்படியே பிஏவை திட்டிக்கிட்டே இருக்கான். உனக்கு ஒரு வேலை சொன்னால் செய்ய தெரியும், இந்த ஃபைல் செக் பண்ணி லீக் குரூப்க்கு அனுப்ப சொன்ன தானே? இல்லை சார், நான் செக் பண்ணிட்டேன் சார், நீங்கள் சிக்னேச்சர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் என்ன சொல்லிட்டு அப்படின்ட்டு காரில் வரப்போ பிஏவை திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டிரைவர் திடீர்னு சடன் பிரேக் போடுறாரு. ஸோ டிரைவரை பார்த்து முறைக்கிறான் தாயம். என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை சார், குறுக்க ஒரு பொண்ணு வந்துட்டா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தாயம் அப்படியே விண்டோ இது பண்ணிட்டு அங்கே பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தான் ஒரு நாய்க்குட்டி இடையில வந்திருக்கோம். ஸோ நீங்கள் தூக்கிட்ட உனக்கு எதுவும் ஆகல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி கொஞ்சிட்டு இருக்கீங்க. தென் அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் வேறு ஸ்கூல் ட்ரெஸ் வேறு வேர் பண்ணியிருக்கீங்களா. அவனால் நம்ப முடியல. இப்போ அவதானே ஏதாவது பொண்ணை பார்த்த பொண்ணு தானே, இவங்க தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உன்னை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டிரைவர் வந்துட்டு, ஏமா உனக்கு அறிவு இல்லை, நாய் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே வர, உனக்கு எதுனா என்ன நினச்சினா என்ன பண்ணுவ சார்? சும்மா இருங்க, குட்டி நாய் சார், நீங்க விட்டு அப்படியே போறீங்க, பாவம் இல்லையா? குட்டி நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க சார். அவனா மண்டையில அடிக்கிறான். ஐட்டியெல்லாம் ரோட்ல சுத்திட்டு இருக்குன்னு மாதிரி தான். என்ன குட்டி நாயா, நீ போய் சேர்ந்துதான் தெரிஞ்சிருக்குமா, எதுக்குமா தேவையில்லாம பண்ணிருக்கா அப்படின்னு இந்த ஆள் திட்டிட்டு இருக்கான். இப்போ தாயாங்கண்ணா வாய மூடு சார்,
எதுவும் பேசாதீங்க அப்படின்றான். ஸோ அவரும் அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. இப்போ தாயா அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்கா. நீங்க அப்படியே அந்த கார்கிட்ட வந்துட்டு சாரி, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போறீங்க. அவங்க அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். நல்ல தைரியம் பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கிறா. ஸோ அப்படியே தான் 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ தயாங் தான் ஒரு மால்க்கு வந்திருக்கான். ஸோ அது அவனோட மால் தான். ஸோ அப்பப்போ செக் பண்ணுறதுக்காக வருவான், சேல்ஸ்லாம் எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதே மால்க்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் கடையில் நின்றுட்டு அவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. அண்ணா அண்ணா கொஞ்சோண்டு கம்மி பண்ணுங்கண்ணா. என்னம்மா பேசிகிட்டு இருக்கா? மால்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான்மா, கம்மிலாம் பண்ண மாட்டோம். அண்ணா இது ரொம்ப நல்லா இருக்குது, இது பிராண்டட் கூட கிடையாது தனிக்கும், பட் நீங்கள் இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறது ரொம்ப அநியாயம்ண்ணா. அம்மா சும்மா இருமா, பாரு இது பிராண்டட் வேற, அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. பாரு இதோட ரேட் 2500 தான், அதுதான் நீ பே பண்ணும். இல்லை இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2000 ஒத்துக்கோங்களேன். என்கிட்ட அவ்வளோதான் இருக்குன்னா எதுக்கு நீ மால் வரா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நீங்கண்ணா கடுப்பாயிட்டு, இப்போ என்ன காசு இருந்தால் தான் மால்க்கு வரணுமா என்ன? ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் ஒன்றும் நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்கள் போறீங்க. இது தான் பார்த்துருப்பான். அவனுக்கு நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்க மேனேஜரை கூப்பிடுறான். ஸோ அவர் வந்துட்டு, சார் குட் மார்னிங் சார். ஓகே, அங்கே என்ன பிரச்சனை? இல்லை சார், அந்த பொண்ணு தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம், அவள் கேட்க மாட்டேன்றா. சரி ஓகே, ப்ரைஸ் கம்மி பண்ணு. சார் இன்னைக்கு சேலுன்னு போடு, ப்ரைஸை கம்மி பண்ணு, ஓகேவா? ஓகே சார்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அங்கேருந்து போயிட்டுருப்பீங்க. அப்போ அந்த ஆள் உங்கள் முன்னாடி ஓடி வந்துடு, ஏமா நில்லுமா, என்ன எனக்கு ஒன்றும் உங்கள் ட்ரெஸ் வேணாம். இல்லை அது உனக்கு நான் கம்மி பண்ணுறேம்மா. எதுக்கு கம்மி பண்ணுறீங்க? இல்லைம்மா அது கம்மி பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னலம்மா, என் பொண்ணு மாதிரி இருக்க, அதனால தான். சரி ஓகே அப்படி நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அவங்க அப்படியே அந்த ஓரத்தில் நின்று உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் சிரிக்கிறப்ப அவனே அறியாமல் சிரிக்கிறான். நான் எதுக்கு சிரிக்கிறேன்? ஆமாம், இவன் சந்தோஷமா இருந்தா ஏன் எனக்கு சந்தோஷமா இருக்குது? தயம் இவனை லவ் பண்ணுறியாடா? அப்பனா என்ன தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன ஸ்கூல் படிச்சுட்ருக்கா, முதல்ல இவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இவன் ரொம்ப அழகாக இருக்கிறா. அப்படி இவ கூட இருக்கிறப்ப என் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. இவ காலை ஃபுல்லாக என் கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருப்பேன். எனக்கு உன் பேர் தெரில, விஷமா இருக்கும் போலடி. உன்னோட சின்ன சின்ன சந்தோஷம் கூட என்ன ரொம்ப அழகாக்குதுரி அப்படின்னு தயாங்கண்ணா அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர் அப்படி ஒரு 2 months பாஸ் ஆகிருக்கும். இப்போ தயா உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் விசாரிச்சிட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னா. ஸோ ஆஃப்டர்னா உங்களுக்கு அம்மா இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட இறந்துருப்பாங்க, அது தயாங்க கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபர்னல் ஏரியாவுக்கு கூட அவன் வந்திருப்பான். ஸோ நீங்களாம் செம்மையாக அழுதுட்டு இருந்திருப்பீங்க உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி. ஸோ உங்கள் அப்பாண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, அப்பா நான் கூட இருக்கேன் சரிங்களா, அழக்கூடாது. அப்பா அம்மா ஒன்றும் இல்லைடா, அப்பா இருக்க சரியா. அதே மாதிரி தான் ஜோவும் அழுகுறான். ஸோ நீங்கள் ஜோவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தயாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான். பிகாஸ் உங்கள் அப்பா தயாங்கோட இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்டு அழுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா கூட. ஸோ தயாங்க வச்சுட்டு ஐம் ஸோ சாரி சார். இட்ஸ் ஓகே சார், நீங்கள் எதுக்கு? இல்லை நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம் சார். சார் நீங்கள் இங்கே வந்ததே பெரிய விஷயம் சார். இட்ஸ் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் யா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படி அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அழுறதை பார்க்குறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை அல்லாதடி, எனக்கு என்னமோ பக்கத்தில் வந்துட்டு உன்னை ஹக் பண்ணி அவன் கூட இருக்குன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் பயமாக இருக்குடி, இதை நீ இப்படி எடுத்துப்பான்னு தெரியல. இல்லை 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 வேணாம், அவளுக்கு நம்ம தெரிய வேணாம், கொஞ்ச நாள் போட்டும். அவளை ஏற்கனவே ரொம்ப பெயினில் இருக்கா, நம்ம எதுனா பண்ண போய் அவள் இன்னும் பெயின் ஆயிட்டானா? நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுடி, என்னால் ஒரு துளி கூட நீ கஷ்டப்பட்டுறக்கூடாது. எனக்கும் ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம், எனக்கும் ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான்.
இங்கே நான் செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இவனுக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆஃப்டர் அப்படி அந்த டே போயிருக்கும். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்திருப்பான். அங்கேருந்து எங்கேயும் நகர்ந்துருக்க மாட்டான். ஸோ நீங்கண்ணா சார் நீங்கள் கிளம்பலையா? கிளம்பலாம் சார். நீங்கள் எதனா ஜூஸ் கொடுக்குறீங்களா? தண்ணி எதுனா? இல்லை இல்லை, நான் அவங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லுங்கள் சார். இங்கே பாரு, உன் அம்மா உன் லைஃப்ல இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாதன்னா, உன் அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பாங்க. சரியா? நீ ஸ்கூல் தானே படிக்கிறா? ஆமாம் சார். நல்லா ஸ்டடீஸ் பண்ணேன்னா உனக்கு ஃப்யூச்சரில் எந்த ஹெல்ப் இருந்தாலும் என்ன வந்து மீட் பண்ண. நான் கேஜி குரூப்போட சிஇஓ தான். சரியா? என்னை மறந்துடாத அப்படின்னு தயாங்க சொல்லியிருப்பான். ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாம் டவுட் வந்திருக்கும், என்னடா தயவங்க மீட் பண்ணியிருக்கா வயன், ஏன் தயவங்க பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி தயவங்க வந்துட்டு அவன் ஃபேஸை கவர் பண்ணி தான் வச்சுருப்பான், மாஸ்க் போட்டு. ஸோ அவனோட ஐஸை மட்டும்தான் வயன் பார்த்துருப்பா. ஸோ தயவங்கும் இந்த மாதிரி சொல்கிறப்ப வயன் ஸ்மைல் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், அப்பா சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல சார், நீங்கள் இதுவரை சொன்னதே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் என்ன உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ தயாங் அப்படி அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்க டீஸை வைப் பண்ண வரான். பட் இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, எனிவேஸ் உனக்கு எதனா பிரச்சனை என்னை மீட் பண்ண வந்துடுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போயிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ்னா அவன் அந்த இடத்துல போகும்போது நீங்கள் அவனை தான் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் என்னாச்சும் நம்ம பார்த்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் கொஞ்சம் மாதம் போக ஆரம்பிக்குது. ஸோ தயாங் உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் தான் வந்து சால்வ் பண்ணுவான். ஸோ ஒரு டைம் அப்படி தான் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு உங்களை வேணுட்டு ராகிங் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அவனுக்கு வந்து உங்கள் ஸ்கூல் சீனியர்ஸ் தான். என்னடி என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கா? ப்ரப்போஸ் பண்ணால் ஒத்துக்க மாட்டியா? உடனே பெரிய அழகி நடப்பான்னா உன் மூஞ்சுக்குலாம் நான் கிடைச்சதே பெரிய விஷயம்டி அப்படின்னு ஒரு பையன் பேசிட்டு இருப்பான். இங்கே பாருங்க, நான் உங்களை ஒன்றும் அப்படி நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நீங்கள் ஹெல்ப் கேட்டீங்க, நான் பண்ணேன், அவ்வளோதான். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரீங்க. ஏய் என்னடி அழகா இருக்கா, வந்தான் ப்ரப்போஸ் பண்ணா, ஓகேனா ஓகே, சொல்லலை நோனா நோ சொல்லிட்டு போ. ஒருத்தா மட்டும் நான் கொடுத்த லெட்டர் எடுத்துட்டு பிரின்சிபல் சார்ட்ட கொடுத்துருக்கா. நீங்கள் அதில் கொஞ்சம் வல்கராக எழுதியிருந்தீங்க, என்னை பற்றி தப்பாக வேற எழுதியிருந்தீங்க, அதனால தான் கொடுத்தேன். என்னடி தப்பாக எழுதிட்டா? ஓகே சொல்லுடி, நம்ம 2 பேரும் பண்ணலாம் தாண்டி எழுதியிருந்தா, அது ஒன்றும் வல்கர் கிடையாது. ஏன் உன் புரிஞ்ச கூட நீ பண்ண மாட்டியா? சொல்லுடி, பண்ண மாட்டியா அண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருந்துப்பான். எங்கண்ணா இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஏய் சி அழாத, பாரு இங்க யாருமே கிடையாது, உன்னை பண்ணி விட்டு போனா கூட எவனும் கேட்க மாட்டான். என்ன ஒன்னா வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு உங்க பேக்கை பிடிச்சி எடுத்து அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். பார்க்க நல்லா தாண்டி இருக்கிறா, குள்ளமா இருந்தாலும் கும்முனதான் இருக்கிறா. நாடி அல்லாமா வேறடி புள்ள பார்த்துக்கலாண்டி 2 பேரும். ஹைஸ்கூல் படிக்கிறமே ப்ரெக்னென்ட்டு செம்மையா இருக்குண்ணா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு பிள்ளை கொடுக்குறேன். சரியா? என் கூட இருந்தானா பிள்ளையா பத்துட்டு படி அப்படின்னு ஒரு மாதிரி வல்கரா பேசுகிறோன்னே நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறீங்க. ஸோ அவனுங்கன்னா உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஒரு கடத்துல ஒரு ஸ்ட்ரீட்டோட கார்னர் கிட்ட போயிட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்கும், உங்கள் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு தேடிட்டு இருக்கானுங்க. ஏய் இதோட வந்தா எங்கடா போனா? தெரியல மச்சான், இங்கே தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்கப்ப இன்னொரு வந்துட்டு, டேய் அந்த சைடு ஓடுற மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொன்னோடனே அவனுங்க எல்லாம் அங்கே பக்கம் ஓடிட்டானுங்க. இப்போ நீங்கண்ணா ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சைடு வெளியே வரீங்க, அந்த பார்த்தா யாருமே காணோம். போயிட்டாங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு, உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் அது அது வந்து நான் இங்கே ஒரு ஷாப் வச்சுருக்கேன், நீ ஏதோ அந்த பசங்களை பார்த்து பயந்து ஓடனா, நான் தான் அவங்கள திசை இருப்பேனா, நீ யாருனா கால் பண்ணுறியா? ஆமாம் சார், அப்பா கால் பண்ணும், ஃபோன் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஃபோன் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்புறம் உங்கள் அப்பாவும் வந்துருப்பாரு. அப்பா என்னடாச்சு? இல்லைப்பா, ஸ்கூலில் பசங்கள்லாம் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கப்பா, வர்றப்பா. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை இல்லை,
அதுக்குள்ளே இவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாருப்பா. அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார். வயசு பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் விட்டால் நீங்களே வந்து கூப்பிட்டு போங்க சார். இல்லை சார், எப்பவும் நான் தான் கூப்பிட்டு போவேன். பட் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் அவளை தனியாக வர சொன்னேன். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூப்பிட்டு போவார் உங்களா. ஸோ நீங்கண்ணா அப்படியே அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பீங்க. கையை வைக்கிறான். ஸோ அந்த ஆளும் சிரிச்சிட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேங் ஆஃப் பசங்களை பிடிச்சாச்சு சார். யா ஓகே. இப்போ என் பொண்டாட்டி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாலா? அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டார் சார். இதே மாதிரி தான் என் ஒய்ஃபை நீ சார் பத்திரமா பார்த்துக்கணும். என்ன எப்போவுமே பின்னாடி அவளுக்கு தெரியாமல் போகணும். அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும். புரிஞ்சுதா? அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறா. ஓகே சார், இனிமேல் வந்து மேமை நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி அவகிட்ட யார் ப்ரப்போஸ் பண்ண வந்தாலும், லவ் பண்ணுற இன்டென்ஷனை எவன் கிட்ட நெருங்கினாலும் அடுத்த செகண்ட் அவனுக்கு சாவு மட்டும்தான். அவனை என் கிட்ட தான் கூட்டிகிட்டு வரணும். அதுவும் என் கையால் தான் நான் கொல்லுவேன். புரிஞ்சுதா? யா ஓகே சார், நாங்கள் அது மாதிரியே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தயாம் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஹையர் பண்ணியிருப்பான் உங்கள் சேஃப்டினஸ்க்காக. ஸோ அந்த கேங்ஸ்டர்ஸும் உங்கள் பின்னாடி எவெல்லாம் போகிறானோ அவனெல்லாம் பிடிச்சிட்டு போய் தயாங்கிட்ட கொடுத்து செம்மையாக அடித்து டார்ச்சர் பண்ணி கொன்றுவாங்க. ஸோ அவங்க பாடி பார்ட்ஸ் கூட கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த 5 பசங்களையும் கட்டி போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுங்கெல்லாம் கத்தி கதறாங்க. ஐயோ சார் எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சார். ஹே நாடா பண்ண மாட்டீங்கன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கேஜே குரூப் சிஓட பொண்டாட்டியவே தொலை பார்த்துருக்கீங்க சார். எங்களுக்கு தெரியாது சார் அந்த பொண்ணு அவரோட ஒய்ஃப்ன்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் போகலாம், அது எப்படி தெரியாமல் போகலாம்? சார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஆமாம்மா நீ தானே? என் மாமா பார்த்து குழந்தை பெற்றுக்கலாமா? ஆமாம், குழந்தை பெற்றுக்க மெயினாக ஒன்று தேவைப்படுமே, அது இப்போ உன்கிட்ட இருக்காதடா. என்னடா பண்ணுவ? சரி என்ன பண்ண போற? சார் வர போறாரு, மொத்தமாக எல்லாருக்கும் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்றப்பா அவனுங்களாம் பயப்படுறானுங்க. செமையா பயந்து நடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ தாயா அந்த இடத்துக்கு வரான் ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு, என்னப்பா தம்பிங்களா ஸ்கூலுக்கு போனா படிக்க தெரியாதா? கூட பிடிக்கிற பொண்ணு அப்படிதான் பண்றதுதா? இல்ல புரியல. ஓ மூஞ்சிக்கலாம் ஏன் பொண்டாட்டி கேக்குதாடா? என்ன சொன்னா? குழந்தை பெத்துக்கலாமாவா? டே குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு உனக்கு தைரியமா? அதெல்லாம் நான் தானே கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்ட. நீ எப்படிடா கேட்கலாம்? நீ எப்படி டாஷிமாயிரு கேட்கலாம் கூட? இதுக்கெல்லாம் உன் தோஸ்தா? டே அநியாயமா நீங்களும் அப்பா ஆகாம பாக்கியம் இல்லாம போறீங்களடா இவங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு. சிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா வர ஆக முடியாது. இந்த உலகத்துல ஒரு ஆம்பளைக்கே முக்கியமானது அப்பா ஆகுறது. அதுவே உங்ககிட்ட இப்ப போக போகுது. என்ன பண்ணுவீங்க? உயிர் வாழ்றது வேஸ்ட் தானே? வேஸ்ட் தானடா அப்படின்னு தான் சொல்றப்பா. அவனுங்களாம் சார் சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார், நாங்க இனிமே அந்த பொண்ணு பக்கமே போக மாட்டோம் சார். பக்கமே போக மாட்டீங்களா? அதான் போயிட்டீங்களே. இந்த காய் தானே வாயனை பிடிச்சி இழுத்துது. இல்ல சார் நாங்க எதுவும் தெரியாம. என்ன தெரியாம சொல்றேன்? எனக்கு புரியலடா. நீ தெரியாமலா பண்ண? நீ தெரிஞ்சுதான் பண்ண. எனக்கு எல்லாமே தெரியும். எவாரு என்கிட்ட இந்த ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. என்கிட்ட இந்த ஈவ மயிலெல்லாம் பார்க்காதீங்க. நாளையா இந்த ஈவ இருக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரையும் என் பொண்டாடிக்கிட்ட எவன் நெருங்கினாலும் அவனுக்கு ஒரே ஒண்ணுதான், சாவு மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். அது எந்த மயிரும் கிடைக்காது. ஈவப்பட்டு இறக்கம் பட்டு அப்படியே சின்ன பசங்கடா பொழிச்சு போட்டுண்டா அப்படின்னா விட மாட்டேன். பார்க்காதுன்னா டேய் எட்ராந்த சிசர அப்படின்னு சொல்றான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த ஆளும் அது சர்ஜரி சார் எடுத்து கொடுக்குறான். அவனுக்குன்னா கத்திட்டு இருக்கானுங்க. தயாங்க அப்படியே அந்த பையனோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போடுறான். அவனை கத்தி கதறான். என்னடா போச்சா? அது மட்டும் போனதுக்கு அப்புறம் நீ என்ன மயத்துக்கு உயிரோட இருக்க அப்படின்ட்டு அந்த சிசர் எடுத்து அப்படியே அவன் வயிற்ற குத்தி கிழிக்கிறான். அந்த பிளட்டெல்லாம் அப்படியே அவன் ட்ரெஸ் மேலே படுது. பட் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒருத்தரையும் அதே மாதிரி டார்ச்சர் பண்ணி கொள்றான். ஸோ அவன் கையெல்லாம் இப்போ பிளட்டாக இருக்குது. அதை அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு, சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணு சார்?
நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அவ்வளோதான், கட் பண்ணி பீஸ் பீஸாக்கி ஏரியோ குளமோ எங்கேயோ தூக்கி போடுங்க. ஏன்னா போலீஸ் கண்டுபிடிச்சானுங்களா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இன்னொன்று, இவன் என் பொண்டாட்டிட்ட கிட்ட நெருங்கி அவட தப்பா நடந்துக்க பார்த்துட்டான். இனிமேலேருந்து ஒருத்தனும் அவ கிட்ட கூட நெருங்கக்கூடாது, புரிஞ்சுதா? கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, புரிஞ்சுதாடா? ஓகே சார், இனிமேல் மாமா நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த கேங்ஸ்டர் வாக்குறுதி கொடுத்துருப்பாரு. ஆஃப்டர் இப்படி தான் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடக்குதோ அது தயாங் தான் வந்து சால்வ் பண்ணுவான். அதே மாதிரி உங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் தயாங் மட்டும்தான் காரணமாக இருந்திருப்பான். ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு ரீசனும் தயாங் தான், பிகாஸ் அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான். தென் அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் ஹையர் பொசிஷன் கொடுத்து உங்கள் ஃபேமிலியை ரிச் ஆக்குறது ரீசனும் தயாங் மட்டும்தான். பட் இது யாருக்குமே தெரியாது, தயாங் தான் ரீசன்ட்டு. ஈவன் உங்களுக்கு கூட தான். ஸோ இந்த மாதிரி உங்களை முட்டாள்தனம் சொல்ல முடியாது, ஒரு ஆழமான காதலே சொல்லலாம். உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான். அப்புறம் எல்லா சந்தோஷத்துக்கும் நான் தாண்டி காரணமாக இருந்துருக்கிறேன். உன்னோட சிரிப்பு அழுக எல்லாத்துலேயும் நான் தாண்டி இருந்துக்கிறேன். ஆனால் உனக்கு தோணலையா வயன், இது தயாங் நீ இல்லாமல் எப்படி இருப்பான்ட்டு? உனக்கு கொஞ்சம் கூட தோணல. என் தம்பி கூட நீ பேசுகிறப்ப அவன் உனக்கு கொஞ்சிறப்ப அதை ஏற்றுக்க முடியலடி. எனக்கு இது கொஞ்சம் கிழிக்கிற மாதிரி இருக்குடி. எல்லாரும் சேர்ந்து ஒன்று சித்திரவதை பண்ணுற மாதிரி இருக்குடி. இல்லை வயன், என்னால முடியாதுடி. உன் கூட நான் வாழ்ந்திருக்கேன்டி. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு எனக்கு 5 குழந்தைங்கடி. இப்படி 6th டைம் பிரெக்னெண்டா இருக்கடி. நான் அப்படியெல்லாம் கற்பனையோட இந்த வீட்டை வாழ்ந்திருக்கேன். இந்த வீட்டை உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணேன்டி. என் பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் பார்த்து இந்த வீட்டை நான் அழகாகினேன்டி. ஏன்னா இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் வாழ போறோம், நம்ம குழந்தைங்க வாழ போறாங்க அப்படின்னு உனக்காக பார்த்து பண்ணியிருக்கேன்டி. ஆனால் அசால்ட்டா என் தம்பியை லவ் பண்ணுறேன்றல்ல. நான் வயன் இந்த தயாங் இதை எடுக்க மாட்டான்டி. தயாங் நல்லவன் கிடையாதுடி, அவன் ரொம்ப கெட்டவன். அவனுக்கு பிடிச்சதை யாருன்னா பறிக்கணும்னு நினைச்சாலே கொன்றுவான். விஷயத்துல அவளீசை விட்டு கொடுத்துருன்னு நினைக்கிறியா? அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சாவு மட்டும்தான்டி மிச்சம் அப்படின்ட்டு தாங்க ஒரு மாதிரி உங்கள் ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் அன்னைக்கிட்டே போயிருக்கோம். ஸோ இதே சைடு உங்களே ஜங்குக்கையும் பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகாமா அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ முன்னாடி போடி உள்ள என்னாச்சு உனக்கு? இல்லை ஜங்குக்கா, எனக்கு போக மனசே வரல. ஏண்டி தினமும் நைட்டு இதே தாண்டி சொல்லிட்டு இருக்கா? உனக்கு அவ்வளோ அவசரம் வந்துதான் சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாவா? வண்டியில் ஏறு. இல்லைல்ல வேணாம், கொஞ்ச நாள் போட்டோமே. இந்த மாதிரி லவஸாக கொஞ்ச நாள் ஊரை சுற்றலாம்ல. அப்புறம் என்ன மைத்து கேட்குறா? உள்ள போ. என்ன நீனா எதுக்கு கத்துறா? அவன்கிட்ட உனக்கு கேட்கணும். கேளுடி, சும்மா கிட்ட உனக்கு கேட்கணுன்ட்டு என்னடி புள்ள வேணுமா? ஜங்குக்கா அதெல்லாம் இல்லை, நீ பண்ணுற ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துருந்தான், அதெல்லாம் கேட்க போகிறதில்ல. அப்புறம்டி அது வந்து உங்கள் அண்ணன் எப்போ கல்யாணம் பண்ணிப்பான்? ஏய் இதான் கேட்கணுமா உனக்கு? ஆமாம், என்னால் சுத்தமாக முடியல தெரியுமா உன் கூட இருக்காம. எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது ஜங்குக்கா. நம்ம 2 பேரும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்று ஹக் பண்ணியே படுத்துருப்போம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு நான் மட்டும் தனியாக தூங்குற மாதிரி எனக்கு ஃபீலாகவே இருக்கா, கஷ்டமாக இருக்கு. நீ என் கூட எப்போவுமே பெட்டில் இருக்கணும் போல இருக்குது. ஏய் உனக்கே அப்படி இருந்தா பையன் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? உன்னை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்ப்பனா எனக்கு தூக்கமே வராதுடி. எனக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றானே. அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னா இன்னும் 1 மாதம் ஆகட்டும்ன்றான். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவன் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்க. பார்த்தல்ல எவ்வளோ ஆன்சமாக இருக்கான்ட்டு. ஆமாம் அழகாக தான் இருக்காங்க. ஆமாம்மா, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்டி. என்ன என் அண்ணா அழகா இருக்கான்னு அப்படியே வலியிடா? என்னப்பா, பசங்க அழகா இருந்தா சைட் அடிக்க தான் செய்வாங்க. ஏய் நான் திமுறா? இல்ல நீ கூட தான்
இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தா. ஏய், அது சும்மா பார்த்தேன்டி, அவளை ஒன்றும் நல்லாவெல்லாம் அல்லாவ. நடிக்காத, நீ என்ன பார்த்தன்னு எனக்கு தெரியும். பர்வட் அப்படி நடி பார்த்தா. ஆ, எனக்கு தெரியும், சொல்லுடி மயிறு அப்படின்னு என்ன பார்த்தேன். முன்னாடி இருக்கிறத பார்த்துருப்பா. அது என்னமோ உண்மைதான், பட் இருந்தாலும் உன் அளவு இல்லை. சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. சும்மா சொன்னேன்டி, சும்மா சொன்னேன். சரி பார்க்கலாம் இரு, நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவான். நைட் இதை பற்றி நான் பேசுகிறேன். சரி ஓகே, சீக்கிரம் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இருக்கணும் போல இருக்குது. சரிடி பொண்டாட்டி, நான் பார்த்துக்கிறேன். சரி, எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸாக வரப்போகுது. ஸோ நான் படிக்கணும். கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா சும்மா சும்மா ஃபோனை போட்டு ஜங்குக்காவா அங்கே போகலாம், ஜங்குக்கா என்ன அங்கே கூப்பிட்டு போகலாம் கேட்காதண்ணா. என்ன அப்புறம் என்னை கண்டுக்க மாட்டியாண்ணா? என்ன நீ அப்போ என்னை கண்டுக்க மாட்டியா? உன் புருஷன் ஹரியர் வச்சிருக்கேன்டி, கிளியர் பண்ண வேணாமாட்டி? அப்போ தானே டிகிரி கொடுப்பான். ஆமாம்ல, நான் வேணா உனக்கு சொல்லி கொடுக்கவா? வெக்கு, நீ ஃபர்ஸ்ட் இயர் டி, நான் ஃபைனல் இயர் டி, எப்படி சொல்லி கொடுப்பா? ஆமாம்ல, சரி ஓகே ஓகே. எத்தனை நாள்? ஐ திங்க் எனக்கு 1 வீக் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன்டி, ஸ்டடீஸ் பண்ணலான்றியா. பிகாஸ் நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணல, எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ கிராஜுவேட் ஆனால் மட்டும்தானே அவனுக்கு ஒர்க் கொடுப்பேன்ட்டாரு. ஸோ நான் டிகிரி வாங்கணும்ல பொண்டாட்டி, அப்புறம் தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்ண்ணா. அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே, நீ நல்லா படின்னா. சரி, என்ன சுகமாயிட்டியா? ஆமாம், உன்னை பிரிஞ்சு 1 வாரம் எப்படி இருப்பான்? எனக்கு தாண்டி கஷ்டமாக இருக்குது பொண்டாட்டி. 1 வாரம் அவனை தொட்டாமல் அவனை கிஸ் அடிக்காமல் கூட மேட்ரு பண்ணாமல் எப்படி இருக்க போறேன்னு தெரில. பட் எல்லாம் நம்ம ஃபியூச்சருக்காக தானே. டே சும்மா நீ அதவே சொல்லாத. நான் லவ்வா சொன்னா நீ லஸ்ட்டாக சொல்கிறா. பாரு, நீ என்ன லவ்வா பாரு, நானும் லஸ்ட்டாக தாண்டி பார்ப்பேன், அதுக்கப்புறம் லவ்வா பார்ப்பேன். அப்போ உனக்கு மேலே லவ் அதிகமாக இருக்கா லஸ்ட் அதிகமாக இருக்கா? இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? சொல்லு சொல்லு, பரவாயில்ல. லஸ்ட்டு தாண்டி அப்படின்றான். நீங்கள் நான் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அப்படியே பேகத்து கிடைக்கிறீங்க. அவனை சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம தாயா அந்த காரில் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நான் இங்கே கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி வளைக்கிறான். ஸோ செம்ம கோவம் வருது. அதனால இதை ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் நீங்களும் அவனும் அவ்வளோ க்ளோஸ்டா, ரொம்ப எப்படி சொல்லணும், அந்த கப்பல்ஸ் மாதிரி இருக்கீங்க. ரொம்ப அந்யோன்யமாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்டா. ராத்திரத்துக்கு 2 பேரையும் தூக்கிடலாம் போலதான் இருக்கு. முடியாது, என்னால் முடியலையே. என் தம்பியா இருக்கானே. நீ என்ன சொன்ன தயா? தம்பிலாம் யோசிக்க மாட்டேன் தானே சொன்னேன். ஏன்டா யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்க கூடாது, நான் யோசிக்க கூடாது. தம்பி நான் யோசிக்க மாட்டேன். பிகாஸ் அவன் வச்சிருக்கிறது என்னோடது. அவன் பேசுறது தொடுறது பழகிறது எல்லாம் ஏன் பொண்டாட்டிய எனக்கு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. சடனா அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை பார்க்க இங்க இவனுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ சார், நான் ஜான் பேசுகிறேன். நான் உன்னை மீட் பண்ணோம். நீ எங்கே இருக்க? சார், நான் உங்கள் ஆஃபீஸ் கிட்ட தான் சார் இருக்கேன். சரி ஓகே, நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயா அந்த இடத்துலேருந்து போகிறப்பா அப்படியே நான் செம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டே போயிட்டே இருக்கான். ஸோ இது உங்களுக்கு காதில் கேட்டு செம்மைக்கு வலிக்குது. ஜங்குக்னா டேஷ் மாதிரிட்ட போறீங்க அப்படின்னு கத்துறான். ஸோ அந்த காரோட நம்பரை அவன் நோட் பண்ணல சரியா. ஸோ அவனா அப்படியே போகிறான் பாரு புறம்போக்கு. பென்ஸ் கார் வச்சுருக்கான், மயிறு நடப்பான்னா. இதோட 10,000 கார் இருக்குடா என் வீட்டில் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். நீங்கண்ணா ஜங்கு கம்மிதான் இருக்கு, ஒன்றும் இல்லை, நீ பாரு கத்தாத. உனக்கு ஓகே வாடி, இப்படி இடிக்கிற மாதிரி போனா. நீ சேஃப் தானே? நான் சேஃப் தான். சரி, நீ பத்திரமா போவேண்ணா, ஒழுங்கா பாடி, ஓகேவா? சரி ஓகேடி. நான் அப்படியே ஜிம்மனையும் ஜாக்சனையும் பார்த்துட்டு நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, சரியா? சரி ஓகே. ஜங்கு ட்ரிங்க் பண்ணாத. ஆடி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனால் குடிக்க தான் செய்வாங்க. நீ குடித்தாலும் பரவாயில்ல. எக்கச்சக்கமாக குடிச்சிட்டு என் வீட்டு முன்னாடி வந்துட்டு என் வயன் கீழே இறங்கி வாடி கிஸ் அடிக்கலான்னு கூப்பிட்டுருக்கா. அது மிட் நைட் 2 மணிக்கு. அப்படியே அடி பொண்டாட்டி. நான் எப்போ கூப்பிட்டா? பல்ல தட்டிடுவேன் ஜங்கு. நேற்று தான் கூப்பிட்டா.
இத்தனை எவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு தெரியுமா? எங்கள் அப்பா மட்டும் எந்திரிச்சிருந்தாரு. என்ன பண்ணிருப்பாரு? வாங்க மருமகனே, உள்ள வந்து கிஸ் அடிங்க, எதுக்கு ரோட்ல கிஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உனக்கு திமிர் தான் ஜங்குக்கு இருந்தாலும். சரி சரி, எங்க அப்பா வர டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்னா. சரி பொண்டாட்டி, பாய்ண்ணா. அப்பா மெசேஜ் பண்றேன், தயவு செஞ்சு கால் பண்ணிடாத. அப்புறம் வாய்ஸை கேட்டால் நான் கிட்ட வந்துடுவேன், அது உன்னை தேடி. சரியா? சரி ஓகே, ட்ரை பண்ணுறேன். லவ் யூ டிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் வண்டி எடுத்துட்டு சார் நம்ம தயவுங்க ஜானையும் பார்க்கலாம். ஸோ ஜான் வந்துட்டு, சார் இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க, முதல்ல அதை சொல்லுங்க. டேய் கொத்தாத, எனக்கு கொத்தனா சுத்தமாக பிடிக்காது. சரி சார் சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? ஆமாம், உனக்கு என் தம்பி மேலே நல்லா கோவம். சார் அதான் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு சார், இப்போ உங்கள் தம்பிக்கிட்ட நான் அம்புக்கு போகிறதில்ல. டேய் அதெல்லாம் சொல்லு, என் தம்பி மேலே உனக்கு என்ன கோவம்? உன் தம்பி தேவையில்லாமல் என்ன சண்டைக்கு வருவான், மேட்ச்சில் ஃப்ராட் பண்ணி ஜெயிப்பான். யார்? ஏன் தம்பி ஃப்ராட் பண்ணி ஜெயிப்பானாடா? இல்லை சார், நான் தான் பண்ணுவேன். சரி ஓகே, அதனால உன் தம்பி என்னை போட்டு அடித்தான். அந்த கோவத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை அடிக்க போனோம். ஆனால் அந்த கேங் ஃபைட்டில் அவன் தான் வின் பண்ணான். ஸோ அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகிடுச்சு என்னோடய கேங்குக்கு. ஜான்னா பயப்படுவானுங்க. இப்போ காலேஜில் என்னை மதி கூட மாட்டேன்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்கள் தம்பி தான். ஓ, அந்த ஒரு கோவமா? அதனால் என் தம்பி உனக்கு பெரிய தப்பு தாண்டா பண்ணிடுறான். புரியுது சார். இல்லைடா, 1000 தான் என் தம்பியாக இருந்தாலும் உனக்கு பெருசாக பண்ணியிருக்கான்ல, அவனை எதனா பண்ணும் தானே? என்ன சார் சொல்கிறீங்க? இல்லைடா, அன்றைக்கி என் தம்பி கூட கேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை புரியல, என்ன சொல்ல வரீங்க? என் தம்பிக்கு நீ பிரச்சனை குடைச்சல் கொடுக்கணும் என்ன? என்னடா ஹான் பார்க்குற? நான் தான்டா சொல்கிறேன், என் தம்பி என்னை டார்ச்சர் பண்ணும், அவனுக்கு குடைச்சல் கொடுக்கணும். அவனை முடிஞ்சா அடி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன அடா, நீ அவனை சாதாரணமாக அடிக்கக்கூடாது, அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆகி அவன் ஜூஸில் கலந்து கொடுத்து அவனை போட்டு அடிச்சு கொள்ளு. என்ன, இதை பற்றி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் பணம் கூட கொடுக்குறேன்டா உனக்கு, எவ்வளோ மணி வேணா கேளு, நான் தரேன். என்ன சார், அண்ணனும் தம்பி சேர்ந்து ஸ்கெட்சு போடுறீங்களா எனக்கு? இவ ஒருத்தான் நம்ப மாட்டான். டேய் பாரு, எனக்கு என்ன என் தம்பி அடித்து தூக்க தெரியாதா? என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தம்பி ஆயிட்டானே எதுவும் பண்ண முடியலேன்ட்டு. அதான் உன்னை வச்சு பிளான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் நீ சரி ஓகேடா உனக்கு ஒரு 10 கோடி தரலான்றது அப்படின்றப்ப ஜானா வாயை பழக்கிறான். ஏன்னா 10 கோடியா? ஆமாண்டா, என் தம்பியை அடிச்சு போட்டால் உனக்கு 10 கோடி என்ன பரவாயில்ல, உன்னை மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்கடா, அவனுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்தா போதும், என் தம்பி அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. சார் நீங்கள் விளையாடல? நான் ஏன்டா விளையாட போகிறேன்? என்னை பார்த்தா என்ன ஃப்ராடு மாதிரி தெரியுதா? நான் கேஜே குரூப்ல சிஇஓடா. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனேஜர் இந்த சவுத் கொரியாவுக்கு தெரியும். எனக்கு இது வேலையே கிடையாது, ஒருத்தங்கிட்ட ஃப்ராடு பண்ணி பேசுகிறதுக்கெலாம். இல்லை சார், நீங்கள் திடீர்னு உங்கள் தம்பியா? நான் தான் சொல்கிறேன், என் தம்பியை அடிக்கணும்ன்ட்டு. அடிப்பியா அடிக்க மாட்டியா? சார் அண்ணா உனக்கு நம்பிக்கை இல்லை? டேய் என் அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்டு 1 crore போட்டு விட்றா அப்படின்னு நான் போயிட்டு சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த பிஏவும் இப்போ ஜானோட அக்கௌண்ட்டில் 1 crore போட்டாங்க. அவன் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். சார் என்னடா உனக்கு நம்பிக்கை வரலையா? நான் வேணா இன்னொரு crore போடுவா? இல்லை சார் நான் நம்புறேன் சார். இப்போ என்ன சார், உங்கள் தம்பியை நான் பழி வாங்கணும் அதானே சார்? நான் பண்ணுறேன் சார். சரி பண்ணு, ஆனால் இதை நான் தான் பண்ண சொன்னேன்ட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உன் உயிரே போனா கூட. அப்படி நீ அவங்ககிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோயா, அடுத்த நிமிஷம் அவன் உயிர் போயிடும். என்ன? ஓகே சார், நான் யார்கிட்டையும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜான்கிட்ட இப்போ தான் ஒரு டீலிங்கை போட்டு முடிச்சிடறான். ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட்டு போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ தான் ஜாங்குக்கு, ஜாக்சன் அண்ட் ஜிமன் 3 பேருமே கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்க தான் கேங்காக வந்து நிற்கிறானுங்க. இந்த ஜங்குக்கு சிரிக்கிறான். ஏண்டா உங்களுக்கு சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? டே ஜானு, நீலாம் 10 அரியர் வச்சிருக்க, கிளியர் பண்ணிட்டு கிராஜுவேட் ஆகணும்னு நினைப்பே இருக்காதா அவனுக்கு? சும்மா என்கிட்ட வம்புக்கு வந்துட்டு இருக்கா?
உன் மனசு என்னடா நினச்சிட்டு இருக்க நீனு? ஜங்குக், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது தெரியுமா? என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குதா, அவளை லவ் பண்ணுறீங்க, அவளை கல்யாணம் பண்ணும். எனக்கு ஃபியூச்சர் பிளான்லாம் இருக்குடா. உன மாதிரியா மொட்டை பையனா நான்? ஜங்குக், நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்படி மொட்டை பையனாடா? ஜங்குக், நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அன்னைக்கு ஜேசன் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. நீ கோல் போட்டதுக்கு அவன் இல்லைன்னு சொன்னான். ஓ, இப்போதான் தெரிஞ்சுதான் உனக்கு? சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிற? அதான் அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்திருக்கான். என்ன? அவனா? அந்த மயிரா? இல்லையே, அந்த டேஷ் அன்னைக்கு அப்படி பேசிச்சு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்ட்டு? இல்லை, அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குற வீடியோவை நம்ம காலேஜோட குரூப்பில் போடுறேன்னு சொன்னான். அவன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறானா? ஏன்? என்னடா, என்ன பிளான் பண்ணிடுறீங்களா? என்ன ஜங்கு இப்படி பேசுகிறா? இல்லைடா, நீங்களா வரீங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறீங்க, நம்புற மாதிரி இல்லையே, அதான் கேட்குறேன். அப்போ ஜமீன் வந்துட்டு, டே மச்சான் சும்மாடா, உனக்கு பயந்துட்டானுங்கடா அவனுங்க. என்னடா சொல்கிறா? அன்னைக்கு உங்கள் அண்ணன் வந்து பண்ண அலப்புற இல்லை, எல்லாம் பயந்து நடுக்கிறானுங்க. நீ அப்படி கிட்ட மெயின்டைன் பண்ணு அப்படின்றா? அப்படியாதான் மச்சான் இருக்கும். என்ன? சரி, ஓகே, சரி, அவனை வர சொல்லு, மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். அப்படியே ஜேசன் வந்துட்டு, ஜங்கு என்னடா மன்னிப்பு கேட்க போறியா? ஆமாம், நான் சொல்கிறேன். அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச்சில் ஜங்குக்கு 2 கோல் போட்டான். ஆனால் நான் தான் அது இல்லைன்னா. அது என்னோட மிஸ்டேக் தான். நான் வேணுட்டு தான் பண்ணேன். பிகாஸ் எங்கள் டீம் வின் பண்ணுறதுக்காக நான் போய் சொன்னேன். ஸோ அதனால தான் ஜங்குக்கு என்ன அடித்தான். அதுவும் இல்லாமல் அவனையும் அண்ணனை பற்றி தப்பாக பேசினான். அதுதான் மெயின் ரீசன் அவனை ரொம்ப அடிக்க காரணம். அதனால தான் அவன் என் கையை உடைச்சான் அப்படின்னு சொல்கிறப்பா இந்த பக்கம் ஜங்குக்குண்ணா பரவாயில்ல, உண்மையாக தான் மன்னிப்பு கேட்குறேன். சரி, இந்த வீடியோவை அப்படியே போஸ்ட் போட்டுருண்ணா. நான் போட்டுறேன் அப்படின்னு ஜானும் சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் பார்த்துட்டே இருக்கான். சரிடா, அதான் கேட்டிங்களா, கிளம்புங்கடா, என்னடா பண்ணுறீங்க? இல்லை ஜங்குக், நாங்கள்லாம் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். என்ன ஃப்ரெண்டாவா? டேய் மச்சான், இவனுக்கு என்னடா ஆச்சு? ஃப்ரெண்டாக இருக்கணுன்றானுங்க, எனக்கு புரியலையாடா. என்னடா திருந்திட்டீங்களா? இந்த கடைசி வருஷத்துலாம் பண்ண தப்பெல்லாம் திருந்திட்டு ஒன்று சேர்ந்து நினைப்பாங்களே, அந்த மாதிரியாடா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறான். அப்போ ஜான் வந்துட்டு, அப்படின்னு வச்சுக்கலாம்டா, எத்தனை நாள் தான் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது? நம்ம எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட், எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்ல, அதனால தான். ஜங்கு, நீ எங்களை ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படி ஹேண்ட்ஷேக் கொடு வரான். இது பக்கம் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜிமின்னா, டேய் மச்சான், இதை நம்பாத, இது ஒரு பாம்புன்றான். டேய் இல்லைடா, அவன் இந்த மாதிரி பண்ணுறான்னா எப்படி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல, சொல்லு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைடா, நான் பார்த்தாலே தெரியுது இவன் பாம்புடா. இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பான்டா. சரி, இப்போ என்ன ஜான், நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணுமா? ஆமாண்டா, அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட் ஜங்குக்கும் அவனோட ஃப்ரெண்டாக ஆயிடுக்கிறான். ஸோ ஜான் வந்துட்டு, நான் அவனை ஹக் பண்ணிக்குவாடா? இல்லைடா, ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, அதான் ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜான் இங்கே வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ அப்படி இவன் ஜான் கூட வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஜான். ஸோ அப்படியே தான் ஒரு 2 நாள் போயிருக்கோம். இன்னைக்கு ஜான் அப்படியே ஜங்கு கால் பண்ணுறான். ஹலோ, என்னடா ஜானு? இல்லை மச்சான், எனக்கு ஒரு கேங் ஆஃப் பசங்க பிடிச்சிட்டானுங்கடா. என்னடா சொல்கிறா? தெரிலடா, பக்கத்து காலேஜ் பசங்க தான். அது ஒன்றும் இல்லை, மேட்ச் அவனுங்க ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சானுங்கடா. டே உண்மையை சொல்லு, நீ ஃப்ராட் பண்ணி அவனுங்க பண்ணானுங்கடா? இல்லை மச்சான், நான் ஃப்ராட் பண்ணல, அவனுங்க தான் எனக்கு பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கானுங்கடா. தயவு செஞ்சு வரியா, எனக்கு பயமாக இருந்தா மச்சான். சரி, முதல்ல நீ எங்கே இருக்க? அதுவா, நம்ம காலேஜ் பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, நான் அங்கே இருக்கேன்டா. சரி, ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிளம்புறான். அப்போ தான் நீங்கள் அவனுக்கு கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனா, சொல்லிடு என்ன? ஜங்குக்கு எங்கே போகிறா? என்ன ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறா? ஒன்றுடி, ஃப்ரெண்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஜமீன் அண்ணா ஜாக்சனுக்கு? இல்லை ஜானுக்கு. என்ன ஜானா? யாரு உன்கிட்ட எப்போ பார்த்து ரொம்ப எழுதிட்டு இருப்பானே அவனா? அவனுக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறா? இப்போ அவன் ஃப்ரெண்டுடி, அவன் பிரச்சனையில் இருக்கான், நான் போய் காப்பாற்றணும். ஜங்குக்கு எனக்கு வேணான்னு தோணுது, தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குடா.
ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் ஃபோனை கட் பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்கு அங்கே தான் வந்திருப்பான். ஸோ அங்கே பார்த்தா யாருமே காணும். ஸோ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். டே ஜான் எங்கடா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஜான் அங்கே வெளியே வரான். ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். டேய் என்னாச்சு, ஏதோ அடிக்கிறானுங்கன்னா சண்டைன்னா அமைதியாக இருக்கு எல்லாம். இல்லை மச்சான் பயந்து ஓட்டானுங்க. உன் பேரை கேட்ட உடனே ஜங்குக்கு வரானோடனே. என்ன நீ ஒரு மாதிரியா பேசுற? இல்லையே நான் நல்லா பேசுறேன். என்னடா ஜெசனு நான் கரெக்டாக தானடா பேசிட்டு இருக்கேன். ஆமாம் மச்சான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்க. அப்புறம் ஜங்குக்கு அப்புறம் லவ் பண்ணுறீங்களா? அப்புறம் படித்து பெரிய ஆளாக போகிறீங்களா? டே என்ன நக்கல் மாதிரி பேசிட்டு இருக்கா? என்ன நக்கல் மாரி உனக்கு? என்னப்பா கோவம் வருதா? எப்படி நீ கோப்படலாம்? அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்னை அடித்து அவமானப்படுத்தி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜேசன் கையை உடச்ச நீ, நாங்கள் எல்லாரும் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே ஊருக்கு பெரிய கெத்து மயிர் அடிச்ச உனக்கு. டேய் நான் போட்ட பிளானில் வந்துட்டு தொக்கா மாட்டிட்டியடா. சொல்லு தொக்கா மாட்டினேன். உனக்கு ஆபத்து எவனும் வரமாட்டான். இறக்கி இருக்கான் ஆளுங்களா கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே. எல்லாம் பாக்ஸர் தெரியுமா? இல்லீகலாக பாக்ஸிங் பண்ணி ஜெயிக்கிறவனுங்க. ஒருத்தங்கிட்ட மாட்டினாலும் உயிர் போயிடும். என்னடா என்ன ஓகேவா அப்படின்னு சொல்கிறப்பா அந்த இடத்துல பார்த்தா ஜங்குக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். டேய் ஏன்டா அப்படி பண்ணா? ஏன்டாவா? டேய் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்ததே ஒரு நாடகம் தான். உன்னை எப்படின்னா அதான் பண்ணணும்டா. எதனா பண்ண நினச்சா அவங்க அண்ணன் வந்து காப்பாற்றிடுறான். ஸோ இந்த டைம் யாருக்கும் பயப்பட போகிறதில்ல. உன்னை எதெல்லாம் பண்ணணும் அதான் முடிவு பண்ணி இதை பண்ண. ஓகேவா? சரியா? ஐ திங்க் ரெஸ்ட் இன் பீஸ் ஜங்குக், ரெஸ்ட் இன் பீஸ். ஓகேவா? அவனுக்காக ஸ்டோரிலாம் போடுறேன். அழகழகா ஃபோட்டோவை போட்டு அப்படியே பாடலாம் கலாய்ச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் வர்ற கோபத்துக்கு ஒன்று அடிக்க வரான். அப்போ ஒருத்தன் வந்துட்டு அப்படி ஜங்குக் கையை பிடிச்சிட்டு நான் பாஸ் பண்ணுறீங்க. டே ஐயோ விட்றா. நான் பாஸ் கையை விட்டணுமா ஒட்டைக்கணுமா அப்படின்ட்டு ஜங்கு கையை போட்டு திருப்புறானுங்க. ஜங்குக்கால வலி தாங்க முடியல. அவன் செம்மையா கத்திட்டு இருக்கான். பட் எவனே ஈவருக்கும் காமிக்கிற மாதிரியே இல்லை. போட்டு செம்மையா பழக்குறாங்க. ஜங்குக்க போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. என்னதான் ஜங்குக்கு அவன் திரும்பி ஃபைட் பண்ணாலும் இருக்கிறவங்கெல்லாம் பல்கா தென் எல்லாம் பாக்ஸஸாக இருக்கானுங்க. அவனால ஒரு கட்டத்தில் முடியல. செம்ம அடி வாங்குறான். மூஞ்சு முகரெல்லாம் ஒட்டஞ்சு போய் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாயான் அப்படியே கார்ல இருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி தாயான் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கும். அவனுங்களாம் செம்மையா அடிச்சு போட்டு ஜங்குக்கால எந்திரிக்க முடியாத நிலைமைக்கு போட்டானுங்க. இப்போ அப்படி ஜிமன் கால் பண்றான். அவன் அட்டன் பண்ணிட்டு சொல்றா ஜானு. நான் ஜானா வாய கிழிச்சிருவேன்டா. என்ன டேய் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? உன் ஃப்ரெண்டு நம்ம காலேஜ் கிரவுண்டு கிட்ட குப்பை மாதிரி கிடக்குறான், வந்து அள்ளிட்டு போங்க. சரிங்களா? ஐயடா வைக்கிறான் அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். இது பக்கம் ஜிம்மினுக்கு புரிஞ்சு போச்சு இந்த பாம்பு தான் ஏதோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இவன் அப்படியே அங்கே வரான். வந்து பார்த்தா ஜங்கு கூட நிலமே பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஸோ உடனே தயாவும் கால் பண்ணுறான். தயாவும் அட்டன் போட்டு ஹலோ என்ன ஜிமன்? அண்ணா நீ எங்கே இருக்கீங்கண்ணா? நான் ஆஃபீஸில் இருக்கேன்டா. என்னடா ஆச்சு? இல்லைண்ணா இந்த ஜங்குக்கு அடிச்சு போட்டு போயிட்டாடா. ஆனால் நீங்கள் வரீங்களா? என்னடா சொல்கிறா? என் தம்பி அடிச்சிட்டானா? ஆமாண்ணா. ஆனால் கொஞ்சம் வாங்கண்ணா, நான் இங்கே காலேஜ் பின்னாடி கிரவுண்டில் தானே இருக்கேன். சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகணுமா? இல்லை போகக்கூடாதா? செத்துருவான்ல. நான் போகலண்ணா. நல்லா தான் இருக்கும். செத்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே. அவன் உயிரோட இருந்து என்ன பிரச்சனை? எனக்கு என் சந்தோஷத்தில் மொத்தமாக அழிச்சிட்டு இருக்கான். போலாமா தயா? இல்லை வேணாம், அப்படியே பார்க்கலாம், அவன் துடிக்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஜங்குக்கு அந்த மாதிரி துடிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ஸ் ஜிமன் கால் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அப்போ தயாங்கிட்டு திடீர்னு வந்துட்டா, என் தம்பி பத்திரமா பார்த்துக்கூடா, நான் வந்துட்டேன் அண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கார் வேணும்ண்ணா, இங்கே டாக்ஸி எதுவுமே வரமாட்டேங்குதுண்ணா,
ஃபோன் பண்ணாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. நான் வந்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி காரை பொறுமையாக எடுத்துக்கிட்டு அங்கே வந்து நிப்பாட்றான். இப்போ ஜிமன் பார்த்துட்டு அண்ணா வாங்கினா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஐயோ ஜங்குக்கு ரொம்ப ரத்தம் வருதுண்ணா. ஒன்றுலடா நம்பிக்கை ஏதாவது அண்ணா. ஜங்குக்கா உனக்கு இன்னும் இல்லைடா சரியா? அண்ணா வந்துட்டேண்ணா. தயாங்க அண்ணா வந்துட்டேன்டா. நான் முடியலண்ணா. ஒன்றும் இல்லைடா நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அப்படி ஜங்குக்கு காரில் ஏற்றிக்கிறான். அப்படி ஜிமண்ணா ஆனால் கார் எடுக்கண்ணா எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணுடைய காரை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறான். ஸோ ஜிமன் வந்துட்டு நான் என்ன ஆச்சுண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கண்ணா அவளுக்கு வழியில் துடிச்சிட்டு இருக்காண்ணா. இல்லைடா என்னன்னு தெரியல கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கத்துற சவுண்டெல்லாம் இங்கே தயாவுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. அவனே அறியாமல் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ காரை ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டுறான். அப்படியே ஜிமன்னா செம்மையாக துடிச்சுக்கிட்டு ஜங்குக்கை தூக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். இந்த பக்கம் தாயா அப்படியே கேஷுவலாக தான் நடந்து வரான். ஜிமன் பார்த்துட்டு அண்ணா பயமாக இருக்குண்ணா ஜங்குக்கு செம்மையாக அடி வாங்கியிருக்காண்ணா. அவன் என்னென்னமோ பேசிட்டு இருந்தா தெரியுமாண்ணா. நல்லா படிக்கணும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணும் பிஸ்னஸில் அப்படிலாம் பேசினாண்ணா. ஆனால் எப்படி அடிச்சு போட்டு போயிட்டாடா அந்த ஜான். அவன் பிளான் பண்ணி தானே அதெல்லாம் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் அந்த ஜான் தானே காணும். அந்த ஜானை நீங்கள் சும்மா விடக்கூடாதுண்ணா. நான் பார்த்துக்கிறேன்டா நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பெருசாக எதுவும் பண்ணிடாதண்ணா. அந்த ஜானை நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா நீங்கள் பார்த்து நான் பண்ணுங்கண்ணா. ஓகேங்களாண்ணா நான் பார்த்துக்கிறேன். நீ தம்பியை பார்த்துக்கோண்ணா சரியா? சரிண்ணா நான் அம்மாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தவங்க இப்படி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அது ஜங்கு கூட அம்மாவுக்கு தான். ஸோ அவங்களும் சொல்ல பார்த்தாயா அது வந்துமா இது அப்படின்றப்ப என்னாச்சுப்பா உனக்கு எதுனா ஆச்சா என்ன? இல்லை எனக்கு எதுவும் இல்லை தம்பி ஜங்குக்கு தான் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அவங்களுக்குன்னா செம்ம அழுக வருது. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்கண்ணா அங்கே வந்துடுறாங்க. இதே விஷயம் உங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். பிகாஸ் ஜாக்சன் தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஒரு 9 மணி இருக்கும். உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் தயவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டா நீங்கள் வந்ததா. ஸோ வந்துட்டு நீங்கள் தயவங்க கிட்ட தான் ஜங்குக்கு எப்படி இருக்கா நல்லா இருக்கா தானே சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கா. நீ எதுக்கு அந்த டைமில் இங்கே வந்தா? இல்லை எனக்கு மனசு கேட்கல. என் ஜங்குக்கு எப்படி இருக்கா அவனுக்கு செம்ம அடிப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொன்னாங்க. எனக்கு ஜங்குக்கு பார்க்கணும் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சார். இல்லை நீ கிளம்பு வேணாம். இல்லை நான் போக மாட்டேன். என் ஜங்குக்கு பார்க்காம நான் போக மாட்டேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ சும்மா நோட்டு நீ எப்போ வந்தா? நான் இப்போ தான் வந்தேன். அண்ணா ஜங்குக்கு எப்படின்னா இருக்கு அவங்கிட்ட அப்பவே சொன்னேன் ஜானை பார்க்க போகாதன்ட்டு. ஆனால் என் பேச்சு அவன் கேட்கவே இல்லை. ஜங்குக்கு எப்படின்னா இருக்கான்? என்ன வயன் பரவாயில்ல. ஆனால் என்ன கை கால்லாம் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவனுக்கு. இப்போ ஓகேவா இருக்கிறான். ஏதோ அழுவாத வயன் சரியா? எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ஆனால் நான் ஜங்குக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன்னா. சரி வயன் கொஞ்சம் வெயிட் பண்ண. ஜங்குக்கு அம்மா உள்ளே இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நீ உள்ளே போனா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுத்து நின்றுட்டு இருக்கீங்க. இந்த சைடு தயாங்கோட அப்பா வந்துட்டு ஸோ அப்படியே ஜிமன் கிட்ட யாரா அந்த பொண்ணு ஜங்குக்கு அப்படியே அழுதுட்டு இருக்கா? அது வந்து அப்பா ஜங்குக்கு லவ் பண்ணுற பொண்ணு. ஓ துரை இதெல்லாம் பண்ணிருக்காரா? அப்பா இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அப்பா அவன் பொறுப்பாக இருக்கிறான். ஓ அப்படியா? இதை பற்றி என்ன என்கிட்ட சொல்லவே இல்லாம? தயாங்க தெரியுமா? தெரியும்ப்பா தயாங்க தெரியும். அதே மாதிரி ஜங்குக்கு அம்மாவுக்கும் தெரியும். ஓ அப்போ எனக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு. பரவாயில்ல ஏதோ உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்து பேசிகிட்டு இருக்காரு ஜிமன் கிட்டா. ஸோ இது தயாங்க கேட்க அவனுக்கு வெறுப்பாது. ஸோ நீங்கள் ஜங்குக்காக அழுகிறதுலாம் அவனால் பார்க்க முடியல. நீ அவனுக்காக எப்படி அழுகுறா? உனக்கு அவளை அவ்வளோ லவ் ஆடி. ஆனால் அதுக்கு மேலே நான் அவளை பைத்தியமாக லவ் பண்ணுறேங்கண்ணே. அப்போ என்னை பற்றி யோசிக்கல. உன் கண்ணை ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு தாண்டி அது இருக்கணும். போய் அவனுக்கு அழுதுட்டு இருக்கா? ஐயன் இப்படி அழ அவனை எதனா பண்ணணும் தாண்டி எனக்கு தோணுது. நீயே நான் விருப்பேத்திட்டு இருக்காடி. அவனுக்காக அழுது அவனுக்காக சிரிக்கிறது அவனுக்காக பேசுறது அவனை கொஞ்சம் பூக்குறப்ப எனக்கு ஜங்குக்கு மேல ஆத்திரம் அதிகமாகிட்டு போதுவாயன். எல்லாத்துக்கும் ரீசனா நீ மாறிக்கிட்டே போறடி. எனக்கு சைக்கோ ஆக்கிட்டே இருக்கடி.
அப்படின்னு தாயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி மனசுக்குள்ள வந்து பேசிக்கிட்டே. இந்த பக்கம் நீங்கண்ணா அப்படியே உள்ள போறீங்க. ஸோ தயாங்க அப்படியே உங்க பின்னாடி தான் வந்திருப்பான். ஸோ நீங்க போனோம், நீ ஜங்குக்கா ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனா ஏய் வலிக்குதுடி ஜங்குக்கு, நான் அப்பவே சொன்னேன், ஏன்னு இப்படி பண்ண, உனக்கு அறிவு மயிறு இருக்காதுல்ல. ஏய் கத்தாதடி, வலிக்குதுடி, அமைதியா இருண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. என்ன ஒன்றும் இல்லை, எவ்வளோ அடிபட்டிருக்கு பாரு. இப்போ தானடா அன்னைக்கு அவனுக்கு அடிச்சானுங்க, இப்போ இவங்க கிட்ட போய் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு கை கால் அப்படி திருப்பி அடிக்க மாட்டியா? ஏய் வந்தவனுங்கெல்லாம் சப்ப நினச்சியா? எல்லாம் பாக்ஸர்ஸ்டி, எல்லாம் பிளான் பண்ணி அடிக்கிருக்கான். ஆனால் அந்த நாய்க்கு எப்படி இப்படி ஒரு இது வந்துச்சுன்னு தெரியல. இந்த அளவுக்கு அறிவு எனக்கு என்னமோ அவனை சொல்லி கொடுத்து தான் பண்ணியிருப்பான்னு தோணுது. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அந்த கேங்காக தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் பம்பழுத்து வச்சிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையா இல்லைல்ல. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, வீட்டில் இருக்கவே முடியல. நீ இந்த மாதிரி அடிப்பட்டு கிடைக்கிறேன்னு சொன்னோன்னே உடனே ஓடி வந்துட்டேன். என்ன சொல்றா, உங்க அப்பாவுக்கு தெரியாதா? இல்லை தெரியாது, தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா திட்ட போறாரு, அவ்வளவுதானே. அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீ சேஃபா இருக்கியா, நல்லா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கூடாது நான் வந்தேன். உனக்கு வலிக்கல இல்ல? இங்க பாருடா, அப்படிலாம் பண்ணாத ஜங்குக்கா, எனக்கு வலிக்குது தெரியுமா நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத பாக்குறப்ப, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்கு கூட பேச கப்பானி பேசிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் தாயா அப்படியே அந்த பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணாந்து கண்ணீர் வராத குறைதான். அப்படியே டேர்ன் பண்ணிட்டு ஜங்கு, அண்ணா சாரிண்ணா, அழுதுருக்கு நான் பார்க்கல அண்ணா, மன்னிச்சிருண்ணா, உன்னை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ. இல்லைடா அம்மா, உன்னை அடித்தது ஜானோட கேங்கா? ஆமாண்ணா, அந்த எச்சதான், எதுக்கு இப்படி பண்ணானே தெரில. 2 நாள் முடி ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொன்னான். ஆஃப்டர் ஹெல்ப் பண்ணுடா, நாங்கள் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்டாண்ணா. ஹெல்ப் பண்ண வந்தா என்னை எப்படி பண்ணிட்டானுங்க. சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா நான் பார்த்துக்கிறவனே. இல்லை நீ இனிமேல் எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாத. வயன் அழுகுறா இல்லை, அவள் அழுகிற பார்த்தா அவனுக்கு கஷ்டமா இல்லை, ஆனால் எனக்கு இருக்குடா, சரியா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கண்ணா ஜங்கு ஹக் பண்ணி செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. அதை தயவங்கள பார்க்கவே முடியல. அவள் அப்படியே வெளியே வந்துடுறான். ஸோ அப்போ வரப்பா இந்த சைட் பார்த்தா ஜூலி வந்திருப்பா. ஜூலிக்கு வந்துட்டு ஜங்கு கூட அம்மா தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவளும் வந்துட்டு, தயம் எப்படி இருக்கான் ஜங்கு? நல்லா இருக்கான். அம்மா நீ எதெல்லாம் ஃபீல் பண்ணுறியா? ஒன்றும் இல்லைல்ல உன் தம்பிக்கு, சரியா? நான் எதுவும் ஃபீல் பண்ணலடி, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. சரி நீ எதுக்கு அன் டைமில் வந்த? இல்லை ஜங்குக்கு அடிப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், அதனால்தான் வந்தேன். நீ ஓகே தானே தயம்? ஓகே தான். சரிவா வழியா போகலாம். ஏன் என்னாச்சு? இல்லை உள்ள அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க அப்படின்னு தயம் ஒரு மாதிரி சொல்கிறான். ஜூலி சிரிச்சிட்டு, ஜங்குக்கு லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எட்டி பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியுது பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால்ல, ஜங்குக்கும் அவங்களும் செம்ம ஜோடில அப்படின்னு சொல்கிறப்பா அவங்க அப்படியே முறைக்கிறான். ஜூலியை பார்த்துல்ல ஒரு மாதிரி. தயாங் சொல்லு, அந்த பொண்ணு அழகாக இருக்கா, பேர் என்ன? வயன். ஓ அப்படியா, 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்பா தாங்க வந்துட்டு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலியும் தயாங்கும் அந்த ஹாஸ்பிட்டலோட கார்டன் ஏரியாவுக்கு தான் வராங்க. ஸோ தயாங்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஜூலி வந்துட்டு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, என்ன ஆச்சு உனக்கு, என்ன மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சா? இல்லைல்ல நான் நார்மல் தான். இல்லை நீ டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறியா? நான் எடுத்துக்கிறேன்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே. அப்புறம் தயாங், நீ சண்டே ஃப்ரீயாக இருக்கியா? ஏன்? இல்லை அன்னைக்கு தான் நீ வரல, அட்லீஸ்ட் சண்டேனாச்சும் வரியா? உன்னை மீட் பண்ணோம். சரி ஓகேடி நான் வரேன். அப்புறம் தயாங் நீ ஃபீல் பண்ணாத, உன் தம்பிக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா உன் தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணக்கு தானே நீ இருக்க, உன்னை மீறி அவனுக்கு எதுவும் நடக்காதுன்னா. ஓ இந்த மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க.
இதே சைடு ஜங்குக்கு உங்களே பார்க்கலாம். இப்போ ஜங்குக்குண்ணா சரி வா நீ கிளம்பு. இல்லை இல்லை நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். வேணாண்டி, ரிஸ்க் ஆகிடும். உங்கள் அப்பா அதெல்லாம் நினச்சிக்க போகிறாடி. பரவாயில்ல, அவர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் நான் போகல ஜங்குக்கா, எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாதுடி. எங்கள் அண்ணா இருக்கான், எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காருடி, அப்புறம் ஜிம்மன் ஜாக்சன்லாம் இருக்கானுங்க. சரியா? புருஷனுக்கு எதுவும் ஆகாதுடி, வீட்டுக்கு கிளம்பு. ஜங்குக்கா இல்லை எனக்கு பயமாக இருக்குடா. இல்லை நான் போகல, நான் கூடவே இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன்னு நீங்கள் ஆயிடுங்களா ப்ளீஸ். இல்லை எனக்கு தூக்கம் வராது ஜங்குக்கா, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன் வீட்டில். பாருடி எனக்கு புரியுது நீ மலை பாருன்ட்டு தான், பட் எனக்கு உன்னோட சேஃப்டி முக்கியம்டி. இப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை செம்மையை திட்டுவாரு, அடிப்பாரு. என்ன கிளம்பு சரியா? ஜங்கு ப்ளீஸ் டி கிளம்பு, புரிஞ்சுக்கோண்ணா. சரி ஓகே நான் போகிறேன், பத்திரமா இருண்ணா. நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், வீடியோ கால் ஓகேவா? நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியாடா? சரி பொண்டாட்டி, நீ ஏன் பண்ணலன்னு நானும் பண்ணுறேன் சரியா? லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்களை அங்கேருந்து அனுப்பிடுறான். இந்த பக்கம் ஜிம்மன் ஜாக்சன் வந்துட்டு நான் மச்சான் தனியாக அனுப்புறா. இல்லை அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அண்ணா கூப்பிட்டு போகிறேன்னா. எப்படா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அண்ணா வெளியே வெயிட் பண்ணிருப்பான், அண்ணா போய் விட்டு வந்துடுவான். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ ஜிம்மன் வந்துட்டு டே மச்சான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருடா. என்னடா டவுட்டு? இல்லை ஜானிக்கு எதிர அவ்வளோ காசு, அந்த பாக்ஸஸ் எல்லாம் விலைக்கு இது பண்ணுறான். அதான் எனக்கும் தெரியல, அவனே ஜேசனோட காசு தான் வச்சு இது பண்ணிருந்தான். ஜேசனும் இவ்வளோ காசுலாம் கொடுக்க மாட்டான் ஜானுக்கு. எனக்கு எதமா தப்பாக தான்டா தோணுது. யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போலடா ஒன்று அழிகிறதுக்கு. கண்டுபிடிக்கணும் மச்சான் அது யாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பகவான் ஜாக்சன் வந்துட்டு டேய் என்னடா அவனு அவ்வளோ பெரிய ஆளா? டேய் அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் இறக்குன 6 பாக்ஸஸும் இல்லீகலாக விளையாடுறவனுங்க. அவனுங்க எப்படி சொல்கிறேன்னா நிறைய ஃபாரின்லேருந்து நிறைய பாக்ஸஸ் எல்லாம் இறக்குவானுங்க. அவனுக்கு கூட பெட் மேட்ச் வச்சு கோடியாக சம்பாதிப்பானுங்க. அவனுங்க ஈஸியாலாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வரமாட்டானுங்க. கண்டிப்பாக நிறையா காசு கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகணுங்க. ஸோ ஜான் நிறைய காசு கொடுத்துருப்பான், அதனால தான் ஜங்கு கடிக்க வந்திருக்கானுங்க. ஏன்னா நான் மச்சான் சொல்கிறா இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும்டா. ஜான் இந்த பேசிகிட்டு இருக்கதா நீங்கள் நான் பார்த்தேன், பட் அதான் மலிப்பிட்டான் நாய். ஆனால் இதுக்கு தான் ஸ்கெட்சு போட்டுருக்கான்னு தெரியல. அப்பே தெரிஞ்சுதான் அந்த சங்கு அறுத்துப்பேன். டேய் மச்சான் விடு, அது நாயை பார்த்துக்கலாம், எச்சக்கல நாய் அது இருக்கு அப்படின்னு ஜங்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆஃப்டர் இதே சைடு உங்களே தயவங்க பார்க்கலாம். இப்போ நீங்களும் தயவங்கும் அப்படியே காரில் வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழுத மாதிரி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. தயவங்க அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கண்ணா என்னாச்சு? முதல்ல நீ கண்ணத்தோட இந்தா கர்ச்சிஃப்னு சொல்லிட்டு அவட கர்ச்சிஃபை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கண்ணெல்லாம் செவந்துருக்கு. கண்ணத்தோட இங்கே வெயிட் பண்ணு, உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போகிறேன், இங்கே இரு, உனக்கு சாப்பிட்றது நான் வாங்கிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயா அவங்க அப்படியே அங்கே இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்துட்டு உங்களுக்காக சாப்பிட்றதுக்காக ஜூஸ் அண்ட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா புடி. இல்லை வேணாம், பாரு மணி 12 ஆகுது, எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன், இல்லை சாப்பிடு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், சாப்பிடு. நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தயாங்க அப்படியே உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்லையா? இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு முதல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி உங்கள் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு கால் பண்ணிட்டு ஜங்குக்கு அட்டன் பண்ணுறான். ஏய் என்னடி வீட்டுக்கு போயிட்டியா? இல்லை ஜங்குக்கா, அது ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் ஃபுட்டு வாங்கி கொடுத்தாரு, அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி சாப்பிடுண்ணா. சரி. நீ சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட போகிறேன்டி, அம்மா அதான் ஃபுட் இது பண்ணிருக்காங்க, நான் கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்ருவேன். சரி பொண்டாட்டி வீட்டுக்கு சேஃபாக போ. நான்
உனக்கு இதெல்லாம் வேணும்னா அண்ணன் கூச்சப்படாம வாங்கி சாப்பிட்றி. இல்லை இல்லை என்ன நீ, ஏய் இல்லடி, ஏன்னா நல்லா சாப்பிட்ற ஆளு அதான். சும்மா கலாய்க்காதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு, சாப்பிட கூட முடியல தெரியுமா. எனக்கு ஒன்று நினச்சிதான் வருத்தமா இருக்கு. உனக்கு வலிக்குதா ஜங்குக்கா அப்படின்னு நீங்க கேக்குறப்ப இந்த பக்கம் தயாங்கண்ணா அதோட எனக்கு அதிகமா வலிக்குது. அது கூட தெரியாம அவன்கிட்ட கேக்குறியாடி, கொஞ்சம் கூட மேல அக்கறையா இல்லையாடி? உன்னை நினைச்சிங்க ஒருத்தன் உருகிட்டு இருக்கான், ஆனா அது கூட தெரியாம அவன்கிட்ட வலிக்குதா? எப்படி இருக்க? இல்லைண்ணா நான் செத்துறேன் ஜங்குக்கா மாதிரி டைலாக்லாம் பேசுறியாடி. அது எந்த அளவுக்கு என்ன பாதிக்கணும்னு தெரியலையா? தெரியலல்ல, தெரிஞ்சாதாண்டி இந்த மாதிரி தெரிஞ்சா மட்டும்தாண்டி உனக்கு வந்து மனசு நினச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் அப்படிதான் நீங்களும் ஜங்குக்கு பேசிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படிதான் போயிருக்கும். இப்போ தாயும் அப்படியே உங்களை இறக்க விடுறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. அவன் அப்படியே வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படியே தான் அவங்க ஃபேஸை பார்க்குறீங்க. இங்கே பாரு, ஒன்றும் நினைக்காதுண்ணா, எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன். உங்க 2 பேர் கூட நான் இருப்பேன்னு சொல்ல வந்தேன்டி, சரியா? என்ன மீறி என் தம்பிக்கு எதுவும் நடக்காது, புரிஞ்சுதா? ஓகே. ஆமா அண்ணா, நீங்க என்னாச்சு டீன்னு சொல்லிட்டுன்னு பாக்குறியா? அது ஏதோ ஒரு உரிமையில சொல்லிட்டான், ஏன்னா மன்னிச்சிருண்ணா. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கிளம்புறேன். வயன் சேஃபா தூங்கண்ணா, எதுவும் யோசிக்காத. ஓகே. அப்படின்னு நீங்க போறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வியர்டா இருக்கு. தயவங்க ஏதோ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து உங்ககிட்ட பேசுற மாதிரி. பட் அதை நீங்க அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கல. அப்படியே ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை ஹக் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். தள்ளி உட்காரு. ஏய் நாடி உனக்கு பிரச்சனை, சும்மா சும்மா தள்ளி உட்காரு, கிட்ட வராத. ஏடி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்றீங்க? என்னவா புதுசா உன தொடுற மாதிரியே. சும்மா வர ஜங்குக்கா, எப்பதான் வீட்டில் கல்யாணத்தை பத்தி பேச போறா? நானும் எவ்வளோ நாள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. உங்க அண்ணன் ப்ரப்போஸ் பண்ணாங்களா பண்ணலையா? ஏய் அது எனக்கே டவுட்டா இருக்குடி, உண்மையில லவ் தான் பண்றானா இல்லைனா கூட. என்ன சொல்ற? அதை பத்தியே பேச மாட்டேன்றாடி. பேச போனாலே அது என்னோட வேலை ஜங்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். என்ன ஜங்குக்கா, நீ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்ட, அப்புறம் பாரு எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. பெண்ணு உங்க அண்ணனுக்கு பிரச்சனை எனக்கு தெரியாது. ஒன்று உங்க அண்ணனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, இல்லை நானே எதனா ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். என்னால முடியல ஜங்குக்கா. அப்பா வர லைட்டா டவுட் பட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஜோ வர தேவையில்லாம அப்பா கிட்ட நீயும் நானும் லவ் பண்றது பத்தி சொல்ல போறேன்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். ஏன்னா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? போன வாரம் வந்து ஒரு கூத்து அடிச்சுட்டு போனி. நான் உங்ககிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போ ஜங்குக்கா, தம்பி வீட்டுல இருக்கான், பார்த்தா என்ன பிரச்சனை ஆடுன்ட்டு. ஆனா அடங்கடியா நீனு. அதையும் இல்லாம அவனை போய் கொஞ்சிக்கிட்டு, டேய் மச்சான் நீ என்னடா என் பொன்னாட்டி மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வரது பண்ணி வச்சிருக்கா. அவன் என்ன என்ன திட்டுறான் வந்துமா, போய் ஒரு பொறுக்கிய போய் லவ் பண்ணிட்டு இருக்கேன்றான். ஏன்னா அவ்வளவு தெரியுமா அதுக்குள்ள வந்துக்கு வந்தானா கொஞ்சம் நறுக்கிடும் தம்பிக்கு. ஜங்கு விளையாடாத. பாரு வீட்டுல எப்பதான் பேச போற கல்யாணத்தை பத்தி? ஏய் பேசுறேன்டி, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அண்ணா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அவன் லவ் பண்றானா இல்லைன்னா கூட தெரியல. அன்னைக்கு லவ் பண்றேன்னு சொன்னான், இன்னைக்கு அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். தெரியலையே. சரி ஓகே. ஜங்குக்கா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்ல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ உன்னை மீட் பண்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க தெரியுமா? யார சொல்றா? அதான் அவங்க பார்க்க டாக்டர் மாதிரி இருந்தாங்க. நீ ஜூலியோ சொல்றியா? உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க. ஏன் கேக்குறா? இல்ல எனக்கு என்னமோ அவங்களுக்கு உங்க அண்ணன் மேல லவ் இருக்கா தோணுது. ஒருத்தி பாக்குற எல்லாரையும் பார்த்தா லவ் இருக்குன்ட்டு. ஏன் இப்படி பண்றீங்க? உனக்குன்னா அப்படி தெரியுமா அண்ணா? இல்ல நான் சொல்றேன் தான், கரெக்டா தான் சொல்லுவேன். நான் எப்படி உங்க அண்ணன் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரிதான் இதுவும். அதெல்லாம் இருக்காதுடி, அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் டி. இல்ல இல்ல எனக்கு டவுட்டா தான் இருக்கு. விசா நீ அவங்க கிட்ட கேட்டு பாரு. என்ன நீனு? அல்ல இல்ல 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 நீ கேளுன்றலாம் அப்படின்னு நீங்க டார்ச்சர் பண்றீங்க ஜங்குக்கா. இவ ஒருத்தி. ஏடி
உனக்கு கல்யாணம் பண்ணி என்னடி பண்ண போறா? சும்மா கேட்காதா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா குடும்பம் தான் நடத்த போறாங்க. அதான் நடத்தி தான் நடுவோம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. நான் கூடவே இருக்குன்னு நினைக்கிறதுனால தானே கேட்குறோம். போடா அப்படின்னு நீங்க நினைச்சு போறீங்க. ஸோ ஜங்குக் கொஞ்சம் சமாதானப்படுச்சு. சரி 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 எனக்கு புரியுது. நான் கேட்குறேன். எப்ப கேட்குறா? பாக்குறப்ப கேட்குறேன்டி. நீ எப்ப பார்க்க போவ? கடவுளே இப்படி இருந்தோன்னு இப்படி மாத்திட்டாலே. ஓவண்டி எதுனா ஒரு ரீசன் சொல்லி போறேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நான் ஒருத்தைய லவ் பண்ணிருக்கேன், என்னை மென்டல் ஆக்கிட்டு இருக்கான்ட்டு. என்ன நான் உனக்கு பைத்தியம் ஆகிட்டேனா? ஆமாண்டி பைத்தியம் தான் ஆக்கிட்டேன். இந்த அழகால சும்மா ஃப்ளோட் பண்ணாத. ஃப்ளோட் பண்ணாமா வேற யாரடி பண்ணுவோம் அவங்ககிட்ட நான்? என்னாடி ரொம்ப அழகா இருக்கிறா, ஒரு கிஸ் அடிக்கலாமா? உனக்கு கொல்ல போறேன் படா அப்படின்னு நீங்க போறீங்க. அப்படி ஜங்குக்கு அப்படியே உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு வாய்ஸ், ஏய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி பாக்குறான். நீங்களும் தான் பார்த்தா ஜூலி, அவங்களும் இதே ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக. ஹே நீ என்னடா பண்ணிருக்கீங்க? அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கா. என்ன அக்கான்னு மரியாதைலாம் கொடுக்குறா? அவ இருக்கா, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவா. அதனாலதான். ஓ அப்படியா? ஏன்னா சார் ஜூலின்னு தானே கூப்பிடுவாரு. சரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன கிளினிக் பக்கமே வர்றதில்ல? என்ன கலாய்கிறீங்களா? நானே மென்டலா என்ன? என்னடா மென்டல் தான் வருவாங்களா என்ன? உன்னை பார்த்தாலே அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு லைட்டா அவங்க கலாய்க்கிறாங்க. நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. கக்கா சும்மா இருங்க, காண்டாயிடுவா. சரி சரி ஓகே. அப்புறம் எப்படி லவ்லாம் போகுது உங்க 2 பேருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா என்ன 2 பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? இல்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லிதான் டார்ச்சர் பண்ணிருக்கான். பண்ணிக்க வேண்டியதானா? நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அண்ணன் கல்யாணம் ஆகாம இருக்கிறப்ப நான் எப்படி பண்ணிக்க முடியும்? ஓ அது வேற இருக்கா? எங்க அண்ணன் லவ் பண்ணதான் யாருமே கிடையாது. நீங்க அழகா தான் இருக்கிறீங்க. பேசாம எங்க அண்ணன் நீங்க லவ் பண்ண வேண்டியதானே? சொல்லுங்க, எங்க அண்ணனுக்கு என்ன குறை? என்னாச்சு? என்ன சொன்னா? இல்ல நீங்களே எங்க அண்ணன் லவ் பண்ணிருக்கலாமே. எங்க அண்ணனுக்கு என்ன குறை? கேஜி குரூப்போட CEO, பெஸ்ட் பிசினஸ் மேன், அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவன். அவனை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நல்லா தான் இருக்கும். பட் நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றப்ப அவங்க ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு இருக்காங்க. இது பக்கம் நீங்க பார்த்துட்டு, டி ஜங்குக்கா அவங்கள பாருடா, என்னடி பாருண்டால அப்படின்னு சொல்றப்போ ஷை ஆயிட்டு இருக்கிறது ஜங்குக்கு பார்த்துட்டான். என்னாச்சு, நீங்க ஏன் ஷை ஆயிட்டு இருக்கீங்க? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல சொல்லுங்க, உங்களுக்கு அண்ணாமலை இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஜங்கு சொல்லுங்க. டே அது எப்படி நான் சொல்லுவேன்? அப்பா உங்களுக்கு எங்க அண்ணன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே நினைச்சேன். நீங்க அப்பப்ப எங்க அண்ணனுக்கு பர்த்டே அன்னைக்கு அவ்வளோ காஸ்ட்லியா கிஃப்ட் பண்ணும் போதே நினைச்சேன். அப்புறம் மறக்காம அவனுடைய எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்துடுறது. ஓகே நீங்க தான் வருங்கால அண்ணியா? சரி. எனக்கு தெரிஞ்சு அவனும் அவங்க லவ் பண்றான் போலன்னு நினைக்கிறான். என்ன சொல்றா? இல்ல ஏதோ ப்ரொபோஸ் பண்ணே சொல்லிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்சு நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனும் சொல்ல வெக்கப்படுறானோ அப்படின்ற எனக்கு அதான் தோணுது. வேணா அவனை பண்ணிடுறீங்களா? நீங்களே ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிடுங்களா அவனுக்கு? இல்ல தயங்கோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க லவ் கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆஃப்டர்வர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மிஞ்சி போனா என்ன சொல்லுவாங்க? யோசிக்கிறேன்னு வாங்க, பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்களா? பிகாஸ் நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க வயன்? நான் சொல்றது கரெக்டு தானடி? ஆமாம்மா, ஜங்குக் சொல்றது கரெக்டு தான். நீங்க ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. ஆனா யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். என்ன? சரி ஓகே. நான் என்ன ஒரு 1 வீக்ல? என்ன 1 வீக்ல? இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலாம். ஜங்குக் பேசுறேன். இப்போ எப்படி? நான் எதை ப்ரிப்பேர் கூட பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க ஜஸ்ட் ப்ரப்போஸ் மட்டும் பண்ணுங்க. இந்த ஹோட்டல் ஃபுல்லாவே நான் விலைக்கு வாங்கி தயவங்க அண்ணாவும் நீங்களும் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நான் செட்டப் பண்ணிடுறேன். 1 hour டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணிடுறான்னா அந்த மொத்த ஹோட்டல்லையும் அப்படியே இந்த ப்ரப்போசிங் சீன் மாதிரி செட்டப் பண்ணிடுறான். ஸோ இதை ஜூலியே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஜங்குக் என்ன நீ இவ்வளோ அவசரப்படுத்திட்டு இருக்கா?
கொஞ்சம் காலத்தின் கட்டாயம். பிகாஸ் இவன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணாதான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஓ அப்படியா? சரி ஓகே. ஆனால் உங்கள் அண்ணா, நீங்கள் கவலையே படாதீங்க. கால் பண்ணி நீங்கள் கூப்பிட்டாலே எங்கள் அண்ணா வந்துடுவான். உங்ககிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. இல்லை கால் பண்ணுங்க, ஒரே ரிங்கில் எடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறப்பா. இப்போ ஜூலி கால் பண்ணுவான், ஒரே ரிங்கில் தயங்க எடுத்துருப்பான். ஹலோ சொல்லு ஜூலி. தயம், நீ இப்போ எங்கே இருக்கா? நானா மீட்டிங் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன்டி. என்னாச்சு? இல்லை, நீ என்னை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வரியா? சொல்லிடு, எங்கடி வரணும்? இல்லை, உங்கள் பீச் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஓ அங்கேயா? அங்கே தான் உனக்கா வெயிட் பண்ணிருக்கான், வரியா? ஓகே நான் வரேன். நான் இம்பார்ட்டன்ட் அடி. ஆமாம் தயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் விஷயம். ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு பார்த்தீங்களா உடனே ஓகே சொல்லிட்டான். இதே நான் கால் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கோங்களா, இவன் ஒருத்தான் டேய் நீங்கள் வேலை இல்லை ஃபோனை விடான்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லுவான். ஆனால் நீங்கள் கூப்பிட்டா உடனே வந்துடுவான். பிகாஸ் எங்கள் அண்ணன் உங்களை தான் லவ் பண்ணிருக்கான். என்ன சொல்கிற ஜங்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்கள் தான் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க என்ன வயன்? ஆமாம் ஆமாம் அப்படின்னு நீங்களும் தலையாடுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கும். இப்போ தயம் அந்த இடத்துக்கு வரான். ஸோ ஃபுல்லாக செட்டப் ஒரு மாதிரியா இருக்குது. அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. அங்கே பார்த்தா ஜங்கு கூட அம்மா அப்பா, தென் நீங்கள், ஸோ ஜிமன் ஜாக்சன் எல்லாரெலாம் இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல ஜூலி அந்த ப்ரப்போசிங் செட்டப் நடுவில் நின்றுட்டு இருக்கா. ஸோ தயம் நடந்து வந்துட்டு, அம்மா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஜிம்மன் வந்துட்டு, அண்ணா நீங்கள் சிங்கிள்லேருந்து கமிட்டட் ஆக போறீங்கண்ணா அப்படின்றான். டேய் என்னடா பேசுகிறா? ஆமாண்ணா, ஜூலி அக்கா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் எங்கள் செட்டப் தான். எப்படி? நாங்களும் ஜங்குக்கு போட்ட பிளானு. ஓகே சொல்லுங்க. அக்கா செம்ம அழகாக இருக்கிறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்புறம் நாங்களும் கல்யாணம் பண்ணிப்போம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கா. இதை பார்த்தாயாங்கண்ணா அவனால் அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கான். ஸோ ஜூலி அந்த இடத்துல நின்றுருக்கா. இப்போ தயம் அங்கே வந்துட்டு, ஜூலி தயம் ஐம் ஸோ சாரிண்ணா, எனக்கு என்ன பேசுறது தெரியல, நீ இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. ஆக்சுவலி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஹைஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தயம். க்ரஷ்ஷாக இருந்தது, லவ்வாக மாறினது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் லைஃப் லாங் உன்னை அதிகமாக லவ் பண்ணணும், உன் கூட இருக்கணும். நான் எப்போவுமே உன்னோட எல்லா ஹாப்பினஸ்லேயும் சோகத்துலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா தயம்? என்னை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அப்படியே எப்படி சொல்லுறான், அந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறா. தயம்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குங்கண்ணா கிட்ட வந்துட்டு, அண்ணா ஓகே சொல்லுண்ணா, இவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க பாருங்களா, என் வாயின் கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டான், ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப அதே மாதிரி தயம் கூட அப்பா வந்துட்டு, தயா அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கா. ஸோ எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த சைட்னா ஜூலி வந்துட்டு தயவோட ஹேண்டை பிடிக்கிறா. தயவங்க அப்படியே பார்க்குறா. தயம் நீ என்னை லவ் பண்ணுறியா தயம்? இது நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நானும் அதிகமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ லவ் யூ தயம், வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்டுறா. தயவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. பக்கம் ஜங்கு கொண்டு, ஆனால் எஸ் சொல்லுங்கண்ணா, ஆனால் எஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அது தயம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவ கேட்குறா. ஸோ தயவங்கால அந்த இடத்துல ஆனால் எதுவும் பேச முடியல. ஸோ ஜங்கு கொண்டு, எனக்கு தெரிஞ்ச அண்ணா வைக்கப்படுறான் போல, நீங்கள் ரிங்கை போட்டு விடுங்க என்ன அப்படின்னு சொல்கிறப்பா அவளும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ரிங்கை தயவங்களோட கையில் போட்டு விடுறா. இந்த பக்கம் தயவங்க கிட்ட ரிங்கை கொடுக்குறாங்க. தயவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். போட்டு விடுண்ணா, அதான் அவங்க ரிங்கை போட்டாங்களண்ணா, போட்டு விடுண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டான். அவனுக்குன்னா இங்க அப்படி கோவமாகுது. ஒரு கட்டத்துலலாம் அந்த ரிங்கை தூக்கி எரிஞ்சிடலாம் போல வருது. பட் அதனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். தயம் அப்படின்னு சொல்றப்ப அவன் எதுவும் பேசலாம். அப்படியே அந்த ரிங்கை போட்டு விடுறான் ஜூலியோட கையில. ஸோ ஜூலி அப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தயங்க ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்போ அப்படியே அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருது. ஸோ தயாங் அப்படியே அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறான். அதே மாதிரி உங்களையும் பார்க்குறான்.
நீங்களும் ஜங்குக்கும் ஹக் பார்த்துட்டு இருக்கப்பா அவங்க எரியுது. சரி ஜூலி ஹக் பண்ணிடு. தயம் ஐ லவ் யூ ஸோ மச்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அப்படியே தயாங் ஃபேஸை பார்க்குறான். தயாங் வந்து கோவத்துக்கு அப்படியே ஜூலியை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அவனே அறியாமலே. ஸோ ஜூலி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ ஜூலி ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன சொன்னா ஸ்டாப் பண்ணாலும் ஆனால் தயாங்னா அவங்க நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்துருப்பான்ல அந்த கோவத்தையும் அந்த ஆத்திரத்தையும் இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். ஜூலினா தயாங் சாரி ஜூலி இட்ஸ் ஓகே. என்னப்பா நீ தானே லவ் பண்ணுறல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. இல்லை ஐம் சாரிண்ணா அப்படின்னு தயாங் போயிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜூலி அப்படியே தவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஓகேடா மிஸ் இதோட நான் ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் 2 பார்ட்ஸில் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்டா. அதை நான் எப்படின்னா இந்த மந்தோட முடிச்சிடுறேன்டா. இன்னொன்று கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பார்ட் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுவேன், இல்லைனா டிலே பண்ணுவேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம் உங்களுக்கு கல்யாணம் யார் கூட நடக்குதுன்ட்டு, தயாங் கூடயா ஜங்கு கூடயாதுன்ட்டு. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, இதில் நான் யாரையும் கொல்ல மாட்டேன். ஷியோர்லி நீங்கள் பார்க்கலாம். பட் கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் சைட்ஸும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நான் கொஞ்சம் சைக்கோமாக தான் காமிச்சிருப்பேன். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஜஸ்ட் a fictional story only. ஸ்டோரி ஒன்லி வாய் வர திக்குது. எனிவேஸ் பை பை பாய்.